வணக்கம் மக்களே. இது வந்து வட லண்டனோட பிரென்ட்ஃபர்ட் கேம் ரிவ்யூ. அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நியூ இயர் விஷஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வருஷம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி வட லண்டன் இவ்வளோ தூரம் க்ரோ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு 1850 சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருக்கோம். அதுக்குள்ளேயே வாய் பலருது. சரி, அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருக்கோம். இன்னும் ஒரு ஆஹ், எப்படியாவது ஒரு 2000 சப்ஸ்கிரைப் இந்த மந்த்துக்குள்ள வர மாதிரி கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த வருஷம் ஃபுல்லா எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுக்கு, காமெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். அருண் ப்ரோ இருந்தாலும் அதுதான் சொல்லுவாரு, கூடிய சீக்கிரம் அவர் ரிட்டர்னும் ஆயிடுவாரு. இப்போதைக்கு அவர் வெக்கேஷன் மோட்ல இருக்கிறதுனால அவைலபிளா இல்லை. ஸோ எபிசோட் 422 தானே சொன்னேன்? ஆமா, 422 பிரெண்ட்ஃபோர்ட் ரிவ்யூ. அதை பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு தீபக் நம்மளோட சென்றிருக்காரு. தீபக், ஹலோ. இந்த எபிசோடு ஒரு மாதிரி என்ன சொல்றது, இந்த இது ஒரு சீசன். இந்த சீசன்ல ஃபுட்பால் பாக்குறோம், ஆனா அதை பத்தி பேசுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இந்த தீபக், ஆமா. ம். இப்போ அது கஷ்டம்தான். அது என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்ல, பட் ம். அதுதான் அதான். ஆனா இந்த கேம் பத்தி பேசணும்னா இது வேற ஒரு மாதிரி வித்தியாசமான கேமா இருந்தது. ஏன்னா வந்து மத்த எல்லாருக்கும் வந்து போன வருஷமே முடிஞ்சிருச்சு. அதாவது 31 டிசம்பரே கேம் ரைட். எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ம். வந்து நமக்கு மட்டும்தான் வந்து இந்த 1 ஜனவரி கேம் இருந்தது. அதனாலே அது ஒரு ஆமா. மாதிரி வியர்டா இருந்தது. அதுவும் நடுவுல ஒரு ஒரு நாள் எந்த கேமும் நடக்காம வேற நடந்த மாதிரி ஒரு ஃபீல். டியூஸ்டே கேம் இல்லாம வெனஸ்டே கேம், அப்புறம் நம்மளுக்கு தொடர்ந்து அப்புறம் சாட்டர்டேவே திருப்பி நம்மளுக்கு கேம். ஆமா. என்னடா போங்கா இருக்கு இது அப்படின்னு. ஏற்கனவே நாங்க வந்து பிளேயர் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்டா, ஏன்டா இப்படி எங்களை போட்டு சாவடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அது என்ன சொல்றது, ஓகே. அந்த கேம் பத்தி பேசணும்னா இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனே சொல்றேனே. ஆமா, இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட், இந்த இயருக்கான ஸ்டார்ட், அப்படி இப்படின்னு ஆயிரம் சொன்னாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே 3 பாயிண்ட்ஸ், ஹாப்பி. ஆமா. அவ்வளவுதான். அதே மாதிரிதான். ஆக்சுவலா இது டஃப்பான கேம் தானே நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ம். பென்ஃபோர்ட் வந்து ஹோம்ல என்ன செகண்ட் பெஸ்ட் டீமோ அந்த மாதிரி தான் அவங்களோட ஸ்டாட் ஏதோ இருக்கு. ஆக்சுவலா இப்பவும் அவங்க தான் செகண்ட் பெஸ்ட் டீம் தான், ஏதோ பார்த்தேன் நான் இல்ல, அது பாயிண்ட்ஸ் ஓகே. படி. இப்போ இப்போ பாயிண்ட்ஸ் படி இந்த சீசனுக்கு நீங்க சொல்றீங்க. ஆனா அவங்களோட இதுல எனக்கு எனக்கு ஒரு இது இருக்கு. அவங்க ஆடின டீம் எதுவுமே பெரிய டீம் கிடையாது ஹோம்ல. அவங்க எல்லாமே ஆ. நார்மல் டீம் கிட்ட தான் ஆடி இருக்காங்க. ஸோ பரவாயில்ல. ஆனா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எம்பெம்போ செம்ம ஃபார்ம்ல இருக்கான். அதெல்லாம் கரெக்ட். ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நிறைய கோல் கன்சிட் பண்ணல, எல்லாமே கரெக்ட். ஆனா அந்த செகண்ட் பெஸ்ட் டீம்ன்ற ஸ்டாட்ல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்க ஆடினது எதுவுமே பெரிய டீம் கூட அவங்க ஹோம்ல ஆடின மாதிரி எனக்கு தெரியல. பட் இனிமே பட் ஆட போறாங்கன்னு வச்சுக்க வேண்டியதான். நம்மளோட ஆரம்பிக்கிறாங்க அத ஆமா. அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். பட் இருந்தாலுமே எனக்கு என்னன்னா, இது நம்ம ஸ்டார்ட் பண்றது, இந்த எபிசோட் பத்தி பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு எனக்கு என்னன்னா, ஆர்டேட்டா கமெண்ட்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஃப்டர் கேம் கமெண்ட்ஸ்ல இருந்தே நினைக்கிறேன். ம். ஆர்டேட்டாவோட கமெண்ட்ஸ் பாத்தீங்களா நீங்க? பார்த்தேன் பார்த்தேன். சும்மா நாங்க லிவர்பூல் பாயிண்ட் ட்ராப் பண்ணா நாங்க அங்க இருப்போம் அப்படின்ட்டு. அவ்வளவுதான். வேற என்ன பொறுத்த வரைக்கும் தம்பி நீ வேற என்ன சொல்ல முடியும் இப்போ? இல்ல, அவ்வளவுதான் உன்னால சொல்ல முடியும். பட் தமிழ் சினிமாவோட டைலாக் எல்லாம் பேசினாலும் பட் அதுதான் உண்மை இல்ல இப்போதைக்கு. அவங்க ஆனா லிவர்பூல் பாயிண்ட்ஸ் டிராப் பண்ற மாதிரி ஒன்றும் தெரியல. ஏன்னா ஆமா. உங்களோட ஃபார்ம் அப்படி இருக்கு. பட் ஆனா வந்து அது பாசிட்டிவா இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. ஏன்னா வந்து வேற வேற என்ன சொல்றது அந்த இடத்துல அப்படின்ற ஆமா, மாதிரி வேற தான். எதுவும் சொல்ல முடியாதுதான். ஆப்வியஸா ம். வந்து பிளேயர்ஸையும் அந்த லெவல்ல வச்சுக்கணும், பாசிட்டிவ் ஆஹ் ஆட்டிடியூட்ல. ஏன்னா ஏன்னா இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா செல்சி மேனேஜர் என்ன சொன்னாரு, இல்ல நாங்க வந்து டைட்டில் ரேஸ்லயே இல்ல அப்படின்னு சொன்னோடனே அடுத்த 2 கேம் தோத்தாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி அதான் இன்னொரு அதான் சைடு நீங்க இருக்கு. சொன்னாரு, பாசிட்டிவ் ஆட்டிடியூட்லயும் கீப்பிங் அந்த ப்ரெஷர் ஆன் த பிளேயர்ஸ் தட் யூ நீட் டு பெர்ஃபார்ம். ஃபேன்ஸ் ம். எக்ஸ்பெக்டேஷனும் அதான், என்னோட எக்ஸ்பெக்டேஷனும் அதான். நீங்க ம். பெர்ஃபார்ம் பண்ணோம். இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்ல. இதுக்கு மேல நீங்க பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணா பச்சை பச்சையா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல திட்டுவேன் அப்படின்ற மாதிரிதான் சொல்லியிருக்கான். பட் அது வேற இன்னொன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அந்த இது பாத்தீங்களா, ஸ்டார்ட் பாத்தீங்களா, 2024ல நாம தான் டாப் அப்படின்னு. டேய், இது எத்தனை அது வருஷத்துக்குடா எனக்கு சொல்லுவீங்க? சுத்தமா பிடிக்கும். வெங்கர் காலத்துல இருந்து ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுதான் அதுதான் எனக்கு காண்டாகும். எப்ப பார்த்தாலும் ஏன்டா இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா நாங்க தான் டாப். இப்போ ஒரு வருஷமா நடக்குது. பிரீமியர் லீகோட இது வந்து ஆ. அப்படி நடக்கிறது இல்ல. அப்புறம் ஏன் அதையே எல்லாரும் எடுத்து பேசுறாங்கன்னு தெரியல. பட் பாசிட்டிவ் வின்ன்றதுனால பாசிட்டிவா பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் இது எங்கெங்கயோ போயிடுச்சு. ஸ்டார்டிங் லைனப்ல ஒரு இது ஸ்டார்ட் பண்றான்னு பாக்குறேன். ஏன்னா ஸ்டார்டிங் லைனப்ல எனக்கு பர்சனலா என்ன ஆச்சுன்னா, இது வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி சாட்டர்டே ஒரு கேம் இருக்கு ம். அப்படின்றதுனா அப்படின்னு நினைச்சு பிக் பண்ண ஸ்குவாட் மாதிரி இருந்துச்சு இல்லையா? இல்லையா, நீங்க அந்த நியூஸ் பாத்தீங்களா? ஏதோ ஒரு பக் மாதிரி போயிட்டு இருந்தது டீம்ல. அந்த ஆ, இது கூட அது அப்படி இவனுக்கு ஒரு மட்டும் தான், ஹாவர்ட்ஸுக்கு மட்டும் தானே சொன்னாங்க.
இல்ல ரைஸ் கூட அந்த மாதிரிலாம் ஏதோ சொன்னாங்க. அந்த ஹோல் டீம் ஹேஸ் சம் பக் அந்த மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஓ, ஸ்டொமக் ஓகே. பக்கா இல்ல ஏதோ வைரஸ் மாதிரியா இது ஏதோ. 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரெண்ட்ஃபோர்ட் கிட்ட இதே மாதிரி ஒரு இது நடந்துச்சுல. அவனுக்கு அது ஏதாவது தெரியல, கரெக்டா எனக்கு பிரெண்ட்ஃபோர்ட் தெரியல. தான், ஏதாவது பிரெண்ட்ஃபோர்ட் தான், பிரெண்ட்ஃபோர்ட் சாப்பாடுல தான். கலந்துடுறாங்க போல இருக்கு. அதுதான் பிரச்சனை எனக்கு. இவனுங்க ஏதாவது ஏற்கனவே இங்க எங்க கிட்ட பிளேயர்ஸ் இல்லடா, தாக்கா மேபி ஆல்ரெடி அது போய் உட்காந்துட்டான், ஏன்டா இப்படி மேபி டார்ச்சர் அது பண்றீங்க. ஒரு ரீசனா இருக்கலாம். அது ஒரு ரீசனா சொன்னாங்க. மேபி ம், அது ஒரு வேலிட் ரீசனா இருக்கலாம். பிளஸ் நீங்க சொன்ன மாதிரி ஸ்குவாட் ரொட்டேஷன் தான். ம், ஹவர்ட்ஸ் பக்ன்ட்டாங்க. ஸோ ஆப்வியஸா வந்து மெரினோ அவ்வளவு கேம்ஸ் ஆடல. நம்ம ம். வந்து சும்மா தண்டம் கருமோன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அவன் ஆடினது சும்மா 4 மேட்சும் 5 மேட்சும் தான் ஆடி இருக்கான். ஆமா. கொஞ்ச நேரம் கேம் டைம் கொடுத்தாதானே அவனுக்கும் அந்த ஃபார்ம் வரும். இந்த ஒரு இன்ஜுரி வேற வந்துச்சு அந்த மாதிரி. பிளஸ் ரைஸ் வந்து ஆப்வியஸா ரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அவன் ஆஃப் த பாயிலா தான் ஆடிக்கிட்டு இருக்கான் இந்த என்டையர் ம், சீசனே. அந்த ம், நடுவுல ஒரு 2 3 மேட்ச் நல்லா ஆடினா, யுனைடெட் ஒரு நல்லா ஆடினா, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் மேட்ச். ம், பட் ஓவராலா பாத்தீங்கன்னா அவனும் சாக்கா மாதிரி ஹஸ் ம். பீன் லிட்டரலி ஸ்டார்டிங். நம்மளோட எல்லா கேம்ஸும் ஸ்டார்ட் பண்றான். இங்கிலாந்துக்கும் எல்லா மேட்சும் ஆடுறான். இந்த வாட்டி அதுதான் வந்து ஒரு பெரிய இது நம்மளோடதுல மெயினா வந்து எப்பவுமே எவர் பிரசன்டா இருக்கு சாக்கா, ரைஸ், ஒயிட் 3 பேருமே இந்த வாட்டி படுத்துட்டானுங்க. ஆமா, நம்ம லக்கி. ஆக்சுவலா லாஸ்ட் சீசன் வி வர் லக்கி. நம்ம ஆமா. இன்ஜுரியே மேஜர் இன்ஜுரி. நம்ம அதே மாதிரி முடிக்க முடியல, லைன் கிராஸ் பண்ண முடியல. இப்ப அதை பேசி பிரயோஜனம் இல்ல. இந்த ம், சீசன் இட்ஸ் கமிங் பேக். இந்த இன்ஜுரிஸ் எல்லாம் வருது ம், நம்மளுக்கு. ம், So ம், இதை ம். எப்படி கோப் அப் பண்ணி டைட்டில் ஜெயிச்சிடலான்னு பார்த்தா இந்த லூசு பசங்க ஆடிக்கிட்டு இருக்கானுங்க, கடுப்பேத்துறானுங்க. பாப்போம் பாப்போம் இன்னும். ஆனா எனக்கு ஓகே, இந்த கேம்ல எனக்கான இது என்னன்னா நிறைய சேஞ்சஸ் இருந்த மாதிரி இருந்தது. அதாவது ஸ்டார்டிங் லெவன்ல ஆமா. ஆப்வியஸ்லி ஈத்தன் வந்து ஆடினது ஓகே. ஏன்னா அதுவே ஒரு பயங்கர சர்ப்ரைஸ். எவ்வளவு காலம் கழித்து இப்பதான் ஈத்தன் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ம். ஃபார் ஆர்சனல். ஆனா அப்படி தோணவே இல்லை. கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்றாங்க ஈத்தன் மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு. என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பிரீமியர் அவ்வளோ லீக்ல. பார்த்துட்டோம். ஆமா. ஆமா. அவ்வளவு பார்த்துட்டோம் அந்த பையனை. 17 இயர் ஓல்டு, பட் அவ்வளவு தூரம் பார்த்தாச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் இன் பிரீமியர் லீக். அப்புறம் வந்து எனக்கு என்னன்னா இந்த கேமோட ஸ்ட்ரக்சராகவே டிஃப்ரெண்டா ஆடின மாதிரி இருந்துச்சு. நிறைய வெளியே இருந்து ஷார்ட்ஸ் எடுத்தோம் ஃபுல்லாவே. ம். நிறைய வந்து அது அது எல்லாம் கன்வெர்ட் ஆச்சு. இது தானடா நான் இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வெளியே இருந்து ஒரு அது என்ன, ரீஜன் ஆஃப் அன்சர்டனிட்டியில ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தாதான் அது ஏதாவது ம். மாறும் அப்படின்றது. அந்த மாதிரி எடுக்கவே மாட்டோம். நம்ம வெங்கர் காலத்துல இருந்தே அந்த பால் எடுத்துட்டு போய் எப்படி அப்படியே வலிக்காம எப்படி அந்த கோலுக்குள்ள தள்ளி விடுறதுன்னு பார்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரி இல்லாம வெளியே இருந்து ஷாட் எடுத்தது. ஓடேகார்டு வந்து ஒரு மாதிரி ரொம்ப டீப்பா ஆடின மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை வந்து ஈத்தன் வந்து ஆடுறதுனால டிஃபென்சிவ்லி ம். சப்போர்ட் பண்றதுக்காக ஒருவேளை ஓடேகார்டு அவ்வளவு டீப்பா ஆடினானு. பட் ஓடேகார்டு பத்தி பேசலாம். பட் ஸ்டார்டிங் லைனப்ல உங்களுக்கு சொல்லுங்க, ஓகேவா இருந்துச்சா? நான் இப்ப நீங்க அந்த இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார்டிங் லைனப் வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் தான். ஸோ நான் வந்து வெனேரி ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கல. ஆப்வியஸா நான் ம், அதே ப்ரொசாடு, அதே மார்டினெல்லி தான் நினைச்சேன். பட் யா, அது ஒரு சர்ப்ரைசிங், பட் நல்லதுதான். ம், நம்ம ம். சும்மா ஃபேன்ஸ் வந்து கத்திட்டு வந்து ஸ்டார்ட் கொடுங்கடா ஸ்டார்ட் கொடுக்கணும். பட் நான் நினைக்கிறது வந்து வேலிடான இந்த ஆர்டேட்டா பண்ணது. ஓ, ஆமா. ஹி ஹஸ் பீன் பிளேயிங் வெல். அப்படியே இந்த அப்படியே இந்த ஃபயர் எல்லாம் அப்படிலாம் நம்ம ஆர்சனல் ஃபேன் இல்ல சொல்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல அவன். இல்ல அது அது மட்டும் இல்ல, அவன் ரொம்ப சின்ன பையன். எனக்கு ஆ, புரியவே இல்லை அந்த மாதிரி ஃபயர் விடுறதெல்லாம். இது 17 சும்மா இயர்ஸ் இந்த இவன் லமீன் யமால் வந்ததுல இருந்து நம்ம பாய்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இல்ல அது அவனும் அது இப்படி ஆடுறான் இவன் இப்படி ஆடுவான்ட்டு. இல்ல அதுதான் எனக்கு புரியல. லமீன் யமால் ஓகே ஆடுறான் ஆடல, அது அது ஸ்டாட்ஸ் தெரியல. நிக்கோ வில்லியம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சீசனுக்கே அவன் வந்து 2 கோலோ 3 கோலோ தான் அடிச்சிருக்கானே. சோ இப்படி ஒன்னும் யாரும் 17 இயர்ஸ்ல எல்லாம் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணி நானே அதான் பார்த்தது யாரோ இல்ல. நம்ம ஆளுங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிதான். நம்மளுக்கு தான் தெரியுமே, சும்மா ஒரு 2 மேட்ச்ல கோல் அடிச்சாலே ஹைப் பண்ணிடுவாங்க. எங்க இப்ப இந்த பட்டினோலாம் எங்க, அவன்லாம் எங்க போனா அதுதான் அவனுக்கு. அதுதான் கேள்வி. என்னென்னமோ பேசுவானுங்க. அது இது யுனைடெட் ஃபேன்ஸுக்கும் இதே ப்ராப்ளம் இருக்கு. நம்மளை விட அவனுக்கு இன்னும் ரொம்ப அதிகம் உண்டு. ஆமா. பயங்கரமா பில்டப் பண்ணுவானுங்க. சோ ஓகே. அதனால இப்போ ஆர்டெட்டா இப்ப பண்றது வந்து கரெக்ட் தான். ஸ்லோவா அவனை வந்து ஃபர்ஸ்ட் டீமுக்குள்ளார கொண்டு வந்து ஸ்டார்ட். இப்போ இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க சாக்கா இன்ஜினியர் ஆனதுனாலதான் அவனை ஸ்டார்ட் பண்ணாங்கன்ட்டு. மேபி இருக்கட்டுமே. பட் ஸ்டில் அந்த ஸ்டார்ட் கொடுத்தது நான் ஒரு பெரிய விஷயமா தான் பாக்குறேன். அது ஒரு அவே கேம்ல டஃப் கிரவுண்ட் தான். நீங்க என்ன சொன்னாலும் கேம் டஃப் தான் நம்மளுக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. ஆனா இப்போ ஸ்டார்ட் ஓகே, இப்போ ஸ்டார்டிங் லெவன்லாம் அது ஓகே. ஒண்ணு. பிளஸ் வந்து மெரினாவும் ஸ்டார்ட் பண்ணோம்னு நினைக்கல. அது ஆப்வியஸா ஹவர்ட் பக் இன்ஜுரி ஆனாலும் நான் இருந்தாலுமே நான் ரைஸ் தான் அந்த சைட்ல ஸ்டார்ட் பண்ணுவேன். ம், ம், பிளஸ் ரைஸுக்கும் இது கொடுத்ததால மெரினோ சர்ப்ரைசிங் ஸ்டார்ட் தான் மெரினோவும். ம், ம். பட் இப்போ கேம் பத்தி ஃபர்ஸ்ட் பேசலாம். ஏன்னா பிளேயர்ஸ் பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. கேம் பத்தி பேசணும்னா
நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு 10 மினிட்ஸ் என்னமோ வந்து நம்ம பயங்கர டாமினண்டா இருந்தோம். ஃபுல் ஃபுல் ஆனா நம்ம கிட்ட தான் டாமினேஷன் தான். பால் இருந்தது, கிட்டத்தட்ட 80% நம்ம டாமினேஷன் நம்ம கிட்ட தான் இருந்தது. ஆனா அது எப்படிதான் தெரியல, நமக்கு எதிரா மட்டும்தான் ஒரு ஷாட், ஒரு கன்வர்ஷன், ஒரு கோல். இந்த ஆமா. கேம் மட்டும் இல்ல, இந்த சீசன் ஃபுல்லாவே நிறைய அப்படிதான் கேம். இருக்கு. இந்த சீசன் ஃபுல்லாவே நமக்கு எதிரா வந்து ஒன் ஷாட் ஒரு கோல் அப்படின்ற மாதிரி தான் கன்வர்ஷனே இருக்கு. அது வந்து என்ன சொல்றது, நிறைய பேர் கேலப்யூரி மிஸ்டேக்கு, ராயா மிஸ்டேக்கு, இவன் வந்து கேப்ரியல் மண்டையை விட்டுருக்கணும், இவன் கையை வச்சிருக்கணும், அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. பட் அது நல்ல ஷாட், அதெல்லாம் நல்ல ரன்னு, நல்ல நல்ல ஷாட் ஷாட், தான். நல்ல ரன், நல்ல ஷாட். ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து ராயாவோட ஒர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஃபுட்பால் நம்ம கிட்ட ப்ளே பண்ணதுன்னு நினைக்கிறேன்ல. மேபி ஆமா, அந்த ஃபர்ஸ்ட் அந்த கோல் விட்டதும் தடுத்துருக்கலாம். தடுக்கிற மாதிரி ஷாட் தான். அந்த லேட் ரியாக்ஷன் மேபி கேலப்யூரி காலுக்கு நடுவுல வந்தனால மேபி லேட்டா ம். ரியாக்ட் பண்ணா. அது கூட பரவாயில்ல. அந்த ரெண்டாவது அப்படியே பீதியை கிளப்பி விட்டான். ஐயோ அந்த அது ரொம்ப தேர்ட் அநியாயம். தேர்ட் அது உள்ளார போயிருந்தேன்னா மேட்ச் ஓவர். மேட்ச் ஓவர். அது வேற நம்ம 1-1 தான் இருந்தோம் அந்த டைம்ல வேற. ஒன் அப்போ ஒன்லாம் இல்ல, 1-0. அதுக்கப்புறம் தான் நம்ம ஈக்குவலைஸ் பண்ணோம் அப்படியா? இல்லையா? இல்ல, 1-1 அப்படிதான் தான் நினைக்கிறேன். இருந்தோம். இல்ல இல்ல இல்ல, 1-0. 1-0 தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் 1-1. அது ஆக்சுவலா வந்து அதுல எனக்கு வந்து ரெண்டு பக்கமே மிஸ்டேக் தெரியும். ஃபர்ஸ்ட் ராயா வந்து அதை தட்டி விட்டு அது ஈஸியா கிராப் பண்ண வேண்டியது, அது தேவையில்லாம தட்டி. ஆனா அது சூப்பர் ரியாக்ஷன். ஆனா அது வரைக்கும் வந்து ஒரு பயங்கர லைட்னிங் குயிக் ரியாக்ஷன். ஆனா வந்து அந்த சைட்ல இருந்து பால் உள்ள வந்ததுமே எனக்கு வந்து ஒரு இதுவா இருந்தது. ஏன்னா அந்த அவனோட இவனோட ரன்னா இருக்கட்டும், ஏன்னா அதுக்கு முன்னாடியே வெஸ்டேகார்டோட பால்ல தான் அந்த எம்பெம்போ கோல் போட்டது. பட் அந்த ரன்னுமே ஒரு மாதிரி வந்து எனக்கு இந்த அலாம் பெல்ஸ் அடிக்குதுன்றது இதுலதான் இருக்கு. ஏன்னா எப்பவுமே ஆர்டெட்டான்ல ஆர்சனலுக்குனே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அந்த பால் எடுத்துட்டு ஒருத்தன் ஓடி வரான் டிஃபெண்டர்ஸ் நோக்கினா அதை தடுக்கிறது தான் ஆர்சனல் டிஃபெண்டர்ஸ் எப்பவுமே கஷ்டப்படுவாங்க. ஆர்டெட்டாவோட ஆர்சனல்ல அதுதான் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தோணுச்சு. ஆனா இந்த சீசன்ல அது நிறைய மிஸ்டேக் நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு இது தோணுது. ஆக்சுவலா நீங்க ஸ்டாட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து மோஸ்ட் கண்ட்ரோல்டு பொசிஷன் வச்சிருக்கோம். சான்ஸே கொடுக்கறது இல்லையாமா ஆப்போசிஷனுக்கு ஆமா. கவுண்டர் அட்டாக்ல. அதுவே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நம்ம இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க சும்மா ஒரு டீம் கவுண்டர் அட்டாக் போய் போட்டா ஒரு கோல் அந்த மாதிரி இருக்கு. ஆமா, அதுதான் சொல்றேன். எப்போ கவுண்டர் அட்டாக் இல்ல, அகைன்ஸ்ட் ரன் ஆஃப் பிளே, அவனுக்கு ஷாட் எடுத்தாலே கோல் அப்படின்ற மாதிரி தான். இதுல வேற செகண்ட் ஹாஃப்லன்னு நினைக்கிறேன், செகண்ட் ஹாஃப்லயே எண்ட்லயோ தெரியல, ராயா வந்து ரொம்ப முன்னாடி இருப்பான், இவனுக்கு ஹாஃப் லைன்ல இருந்து ஷாட் எடுப்பானுங்க பிரென்ஃபோர்டு. அது ஐயோ உள்ள போயிடுமோன்னு நினைச்சேன். ஏன்னா அவ்வளோ அப்படிதான் இருக்குது. அவனுங்க ஆப்போனன்ட் வந்து ஷாட் எடுத்தா நம்ம கோல் விட்டுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் டைட்டன் பண்ணணும்ன்றது தான் இது. பட் அது அது என்ன பிரச்சனைனா, ரெண்டு மூணு விஷயம் இந்த சீசன்ல எனக்கு அலாம் பெல்ஸா டிஃபென்சிவ் சைட்ல இருக்கிறது. ஏன்னா அதை முதல்ல ம், பேசிடுவோம், அதுக்கப்புறம் மற்றது பேசலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து பால் எடுத்துட்டு ஓடி வர்றதை தடுக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு தோணுது. ம். ஷார்ட் எடுத்தா ஆமா. கோலா கன்வெர்ட் ஆகுது, ஷார்ட்ஸ் கம்மியா விடுறோம், சான்ஸ் கிரியேஷன் கம்மி பண்றோம். எனக்கு அட் ஒன் பாயிண்ட் வந்து ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தேன், கேம் ஒப்பு பார்த்தேன். நம்ம கிட்டத்தட்ட வந்து 90 டச்சஸோ என்னமோ ஆப்போனன்ட் தேர்ட்ல எடுத்துட்டு இருந்தோம். ஆப்போசிஷன் பாத்தீங்கன்னா லெஸ் தென் 10 இருந்தாங்க. அதெல்லாம் ம். ஓகே, இதெல்லாம் வந்து பயங்கரமான ஸ்டாட்ஸ் தான். ஆனா கோல் எடுத்தா கன்வெர்ட் ஆயிடுதே அப்படின்றது ஒரு பிரச்சனையா இருக்கு. ரெண்டாவது வந்து மேபி அது நம்ம மேபி ஆப்போசிஷன் டீமுக்கு வந்து பிரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ஏன்னா அவங்க எடுக்கிறது இல்ல கரெக்ட். ஆனா எடுக்கிறது அது எல்லாமே இப்போ நல்ல ஷாட் தான் இப்போ இருக்கு. இவங்க நமக்கு எதிராக வந்து ஃபுல்லாம் அப்படிதான் எடுத்தா கோல் கன்வெர்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாம் தானே? ஆமா, ஃபுல்லாம். ஃபுல்லாம் தான், ஃபுல்லாமே கிறிஸ்டல் பேலஸ். கிறிஸ்டல் பேலஸ் எடுத்த கோல் கன்வெர்ட் ஆச்சு. இதுதான் என்னோட கேள்வி. இவங்க கூட அப்படிதான் இல்ல, ஆஸ்டன் வில்லா கூட கோல் ஆஸ்டன் வில்லா கோல் அடிக்கல. நம்ம வேற. வேற ஏதோ மேட்ச் நினைக்கிறேன். ஆமா, இதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. ஷார்ட் எடுத்தா கன்வெர்ட் ஆகுதே, அது அது எப்படி? நம்ம நம்ம 600 ஷாட் எடுக்கிறோம், அதுல ஒண்ணு கூட கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. அது அப்ப நம்மளோட தப்பா தான் இருக்கும். ஏன்னா தண்ட மாதிரி ஷாட் எடுக்கிறீங்களே அந்த மாதிரி. இன்னொரு விஷயம் எனக்கு என்ன, டிஃபென்சிவ் சைடுல இன்னொரு ப்ராப்ளம் என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த கேம்ல ஏன்டா இந்த மாதிரி வின்ல இவ்வளவு பிரச்சனைகள் பேசுறீங்க அப்படின்னு திட்டாதீங்க முதல்ல. சரி, திட்டினா திட்டுங்க, கமெண்ட்ல வந்து திட்டுங்க. பட் என்னன்னா, இதெல்லாம் வந்து இன்னும் டைட்டன் பண்ணணும் அப்படின்றதுதான். இன்னொரு பிரச்சனை என்ன எனக்கு தெரியுதுன்னா வந்து, மெயினா வந்து இந்த சீசன் ரொம்ப நம்ம வந்து நிறைய கார்ட்ஸ் வாங்குறோமோ ம். அப்படின்றது. ஏன்னா வந்து ரெட் கார்ட்ஸ் நிறைய வாங்கணும். இப்ப கூட பாருங்க, இவன் வந்து டிம்பர் கார்டு. டிம்பர் கார்டு வாங்கிட்டான். ஏற்கனவே நமக்கு நம்ம 700 ஃபுல் பேக் சைன் பண்ணாலும் ஃபுல் பேக்கே இல்ல நம்ம கிட்ட டீம்ல. இதுல கார்டெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது ஆனா கிளீன் எல்லோ தான், அது வந்து சொல்ல முடியாது. பிளஸ் வந்து ரெஃப்ரி, நான் அந்த மாதிரி தான் ரெஃப்ரி பத்தி பேச யூஸ் இல்ல நம்மளுக்கு. பட் ஸ்டில் வந்து என்னோட ஃபீலிங் என்னன்னா
இதே பவுல் வந்து வேற டீம் பண்ணிட்டாங்கன்னா அது கார்டு கொடுக்குற மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு 2 3 சான்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு எல்லாம் ம். அந்த ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட்லயே எல்லோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. மேபி இது அந்த அவங்களோட உள் மனசுலயே இருக்கும் போல இருக்கு. ஆர்சனல்னா அப்படிதான், கார்டு ம். குடுத்துடலாம், ஒண்ணும் ம். நடக்காது அப்படின்ற மாதிரி. அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த அது ஏதோ பயஸ் ஒண்ணு பயஸ் 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 கூட இல்ல, நான் சொல்றது அது ஏதோ ஒண்ணு, அந்த வேர்டு இப்ப எனக்கு வரல. பட் அந்த மாதிரி இருக்குது பார்க்கும்போது. ஆனா டிம்பர்லாம் வந்து நம்ம சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணி யூஸே இல்ல, அதெல்லாம் கிளீன் எல்லாம். ஆமா. இல்ல அதுதான் எனக்கு பிரச்சனை என்னன்னா, டிசிப்ளின் ரொம்ப கம்மியாயிடுச்சோ நம்ம கிட்ட ஆமா, அப்படின்றதுதான். டிசிப்ளின் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. நம்ம அந்த ஃபுல் டார்க் கார்ட்ஸ் எஃப்சி தான் கிளீனா நம்பலாம். அது அது கரெக்டா டார்க் ஆர்ட்ஸ் பண்ணா கூட பிரச்சனை இல்லையே, கரெக்டா பண்றது அதான் இல்லைன்றதுதான் எனக்கு பிரச்சனையா அதான் இருக்கு. இவன் அதுக்கு முன்னாடி எல்லாம் வாங்கினதான் அந்த தேவையில்லாத த்ரோ ஆமா, எடுக்கிறேன் 1/2 மணி ஆமா. நேரம் போட்டு. அது அதுவும் கிளீன் எல்லோ தான். டேய், வாழை தூக்கி போடுறான் அந்த ரெஃப்ரி. விடுங்க, ஏற்கனவே 3 தடவை சொன்னான். அதுதான் இப்ப எனக்கு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா டிசிப்ளின் ஒரு ப்ராப்ளமா இருக்கு. எடுக்கிற ஷாட்ஸ் கன்வெர்ட் ஆகுது. அப்புறம் வந்து நம்மளால அந்த ஒன் ஆன் ஒன்ஸ் வந்து இப்போ எனக்கே வந்து நம்மளோட கொஸ்டின் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒன் ஆன் ஒன்ஸ் ஒரு ட்ரிப்ளர் நம்மளை நோக்கி ஓடி வரும்போது நம்மளால இது பண்ண முடியாது. இது 3 ப்ராப்ளம் இந்த கேம்லயே எனக்கு தெரிஞ்சுச்சு. பட் அதெல்லாம் தாண்டி மிட்ஃபீல்ட்ல பார்ட்டி ஆடுறதுன்றது எவ்வளவு டிஃபரன்ஸ் மேக் பண்ணுதுல. ஆமா, அந்த ஆர்டேட்டா பால் ஸ்டார்ட்ஸ் வித் பார்ட்டே தான். அந்த ஆமா. நீங்க என்ன ரைஸ்லாம் அங்க ஆடினா, நான் எவ்வளவோ தடவை சொல்லிட்டேன், ரைஸ் அங்க ஆடினா இது நடக்கவே நடக்காது. ஆர்சனல் வேற மாதிரி இருக்கும். பார்ட்டே ஆடினாதான் அங்க அந்த பால் அங்க ஓடேகார்டுக்கோ இல்ல அந்த ஃப்ரண்ட் லைனுக்கு போகணும்னாலே பார்ட்டே அங்க வேணும். இல்ல அதுதான் இப்போ என்னோட கொஸ்டின். மிட்ஃபீல்ட பத்தி கொஞ்சம் பேசிடலாம். ஏன்னா 3 பிளேயர்ஸ் பத்தியும் பேசி ஆகணும். இப்போ பார்ட்டே அந்த பொசிஷன்ல ஆடுறது வேற யாராலையும் பண்ண முடியல. ஓகே, பார்ட்டே வந்து அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயர், அதுல கொஸ்டினே இல்லை. ஆனா பார்ட்டே ஆடினா நம்மளோட சிஸ்டம் வேற மாதிரி இருக்கு. இப்போ மெரினோ வந்து நம்ம வாங்கும் போதே, மெரினோ பத்தி பேசிடலாம். மெரினோ நம்ம வாங்கும் போது நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு லெஃப்ட் சைடட்ல ஒரு பிசிக்கல், அதாவது என்ன ஆமா, சொல்றது, ஒரு டேக்லிங், ஹை டேக்லிங், முன்னாடி டேக்கிள் பண்ணி பிசிக்கலா இருக்கிற மாதிரி கொஞ்சம் கிரியேட்டிவா இருப்பான், இல்ல அட்லீஸ்ட் பால்ஸ் போடுற ஒரு த்ரூ பால் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி ஒரு பிளேயரா இன்னும் தெரியவே இல்லை. இவன் வந்து ஒரு ஆமா. அவன் பிசிக்கல் வர பிரசன்ஸா. ஃபுல் டேக்லர். ஆமா, ஃபுல் டேக்லிங், அந்த டூவல்ஸ் வின் பண்றான். அது ம். மட்டும் அது போன ம். ஸ்டாட்ஸே பார்த்தோமே, அவன் தான் ஃபுல் டியூவல்ஸ் வின் அதிகம் போன ஆமா. மேட்ச்ல. பட் பட் எனக்கு என்னன்னா, இப்போ ஆர்டேட்டாவோட சிஸ்டமே அப்படிதான் இருக்குதான்றதுதான் என்னோட கேள்வி. அந்த மேபி பொசிஷனுக்கு அந்த பொசிஷனுக்கு ஒரு கிரியேட்டிவா ஒரு ஓடேகார்ட் மாதிரி அந்த சைடு ஆடுறதுக்கான ஆள் தேவை இல்லையோ? இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஓடுற ஆள் தான் தேவையோ? மேபி நம்மளோட அந்த ஃபுல் கான்சென்ட்ரேஷனே அந்த சைட் தானே. ஓடே, சாக்கா, டிம்பர். அதுக்கு முன்னாடி ஓடே, சாக்கா, ஒயிட். அந்த கான்சென்ட்ரேஷன் தான். நம்ம அந்த என்ன போன சீசன் முந்தின சீசன் நினைக்கிறேன், எல்லாம் அந்த சைட்ல பண்ணி மார்டினெல்லிக்கு பால போட்டு கட் பண்ணி கோல், அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ம். ஃபுல் ம். கான்சென்ட்ரேஷன் டிஃபெண்டர்ஸும் அவங்க 3 பேர் மேலதான் இருக்கும். பிளஸ் வந்து இதுவும் இன்னமும் அதே தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த 3 பேர் தான் எல்லாமே பண்ணுவாங்க அங்க. ரைட் பேக்கு, லெஃப்ட், அதான் சாக்கா, இவன் ஓடேகார்ட். ம். பட் மெரினோ பிளஸ் ஆஸ் அ பிளேயர் எனக்கு அதுதான் கொஸ்டின். இப்போ மெரினோ வந்து பிளேயரா, என்ன மாதிரி ஒரு பிளேயர்? இந்த பிளேயர் அந்த பொசிஷன் ஆடுறது தான் அந்த பிளேயரா? அது வந்து ஆர்டேட்டாவை தான் நம்ம அநேகமா கேட்கணும். கரெக்டா நீங்க என்ன என்ன நினைச்சு வாங்குனீங்க சார் அப்படின்ட்டு. சாக்காவோட ரீப்ளேஸ்மெண்டா இல்ல, டெஃபினட்டா இல்ல. இப்போ ம். மேபி இருப்பான். இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல. ஏன்னா ஷாக்கா இஸ் ப்ராப்ளி லைக் டேக்கிளும் பண்ணுவான். அவனுக்கு டேக்கிள் கரெக்டா வரலனாலும் ஏதோ பண்ணி பால் ஜெயிப்பான். அண்ட் பிளஸ் ப்ராபப்ளி த மோஸ்ட் ப்ரோக்ரெசிவ் பாசர் நம்ம ம். டீம்ல ம். இருந்ததுல. ம். பார்ட்டேவோட அதிகமா அவன் தான் ப்ரோக்ரெசிவ் பாஸ் போடுவான். ம். 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 ஸோ ம். அந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்டா தான் நானும் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் மெரினாவை ம். சைன் பண்ணும் போது. பார்த்தா இது வரைக்கும் அந்த மாதிரி தெரியல. டேக்கிள் பண்றான், ஜெயிக்கிறான், கோல் அடிக்கிறான், ஹெட்ரு ம். அதெல்லாம் பண்றான். பட் அது எனக்கு தெரிஞ்சு ஆர்டேட்டா ஃபர்ஸ்ட் ஹவர்ட்ஸ் அப்படிதான் நினைச்சு சைன் பண்ணான். அவர்ஸ் அப்படிதான் நினைச்சு சைன் பண்ணா. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு 7 8 பேரை போட்டு ஆடியாச்சு. இப்போ ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. ஈவன் வந்து அதுதான் ரைஸ் அங்க ஆடினா கூட அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ரசிவ் பாஸரா இருக்கிறது இல்ல. அதாவது ரன்னிங் முடியாது. டுவர்ட்ஸ் அந்த இது கோல் ரன்னிங் பொசிஷன். டுவர்ட்ஸ் த பாக்ஸ். அவன் அங்க போயிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாம நிக்கான். அந்த மாதிரிதான் இருக்கு ரைஸ். ம். மேபி ம். அது நான் சொன்ன மாதிரி ரைஸ் இந்த சைடு ஓடேகார்ட் சைடுல ஆடினா மேபி மைட் ஹாவ் மோர் ப்ரோக்ரஸிவ் ம். பாசிங். ஏன்னா அவன் எப்பவுமே அங்க போய் லெஃப்ட்ல திரும்பி இந்த உள்ளார வந்துதான் கிராஸ் போடுறான். ஸோ ம். அதுவே அவனுக்கு கஷ்டம். ஏன்னா லெஃப்ட்ல அவ்வளவு வராது அவனுக்கு. ஸோ ம். வந்து ஸ்டில் நம்மளுக்கு ஐ டெஸ்ட்ல பார்க்கும்போது
ஏதோ மாதிரிதான் இருக்கு அந்த இடத்துல. அந்த நம்ம என்ன சொல்றது, அந்த 2022 சீசனா, 2022-23 ஷாக்கா லாஸ்ட் சீசன் இருந்த ஆமா. மாதிரி அந்த ஒரு ஜாய்ஃபுல் இது இல்ல. ஆமா. பட் இருந்தாலுமே இந்த கேம்ல அதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் கோலே நம்மளோட ஃபர்ஸ்ட் கோல் வந்து பார்ட்டேவோட ஷாட் தான் இல்லையா? ஆமா அந்த பாக்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு வந்து அது அந்த ரன்னே ஃபர்ஸ்ட் சூப்பர் ரன்னு. பார்ட்டே அது வரைக்கும் எடுத்துட்டு வந்ததே ஒரு நல்ல ரன் எடுத்துட்டு வந்து அந்த ஒரு ஷாட் எடுத்தது. ஆனா ஏன் இதை நம்ம பண்ண மாட்டேங்கிறோம் நிறையன்றதுதான் எனக்கு பிரச்சனை. அந்த ஸ்பில் ம் ஓவருக்கு நம்ம ட்ரை பண்றதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு வெளியே வந்து ஷாட் அதான் எடுக்கிறதே நிறைய பேர் கிடையாது. இருக்காங்களே, நல்ல பாட்டே நல்ல ஷாட் எடுப்பான், ரைஸ் நல்ல ரைஸும் ஷாட் எடுப்பான், ஓடே ஓடவே காலே எடுக்க எடுப்பான். முடியும். ஆனா நம்ம தெரியலையே ஏன் எடுக்கிறதே அடிக்க கிடையாது. மாட்டேங்குது. அது நடக்க வழக்கம் போல டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ வாக் வாக் த பால் டு த கோல், அந்த அதுதான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். பட் ஆனா ஆனா இந்த வாட்டி அதான் சொல்றேன், அந்த ஷாட் எடுக்கிறது கூட எனக்கு எனக்கு அந்த இதுல ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஜெசூஸோட கன்வர்ஷன் தான். ஏன்னா நான் ஆமா ஆஃப் சைடு நல்லா நினைச்சேன். நான் ஆஃப் சைடுன்னு தான் நினைச்சேன், கன்ஃபார்மா ஆஃப் சைடு கொடுத்துருவானுங்கன்னு. அதனால தான் அவன் செலிப்ரேட்டும் பண்ணலையா. ஓகே அப்ப கண்டிப்பா ஆஃப் சைடு தான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நல்ல ரன்னு. ஒரு நல்ல இது அதான், அது கிளியரா காமிக்குதா கோல் ஸ்கோரர் பேங் இன் ஃபார்ம். இந்த ம். மாதிரி இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்ன ஒரு 4 கேம் முன்னாடி ஜெசஸா இருந்தா இது பண்ணிருக்க மாட்டான். இல்ல அந்த கான்பிடன்ஸ்ல இருக்காங்க. அதுதான் எனக்கு இதுவே. ஏன்னா இது 4 கேமுக்கு முன்னாடி ஜெசூஸ் இது வரைக்கும் நம்ம ஆர்சனல்ல பண்ண எல்லா நம்பர் நைன்ஸும் பண்ண அதே ப்ராப்ளம் தான் பண்ணிட்டு இருந்தான். என்னன்னா இப்போ வந்து அவன் தான் எண்ட் ஆஃப் த இதுவா இருக்கும். அதாவது லைனோட கடைசி பிளேயரா அவன் தான் இருக்கிறான். அப்படி இருக்கிறதே கிடையாது. நம்மளோட நைனோட ப்ராப்ளமே என்னன்னா எல்லாரும் வந்து இந்த டிப் இங்க ஆஃப் த இருப்பாங்க, இங்க இங்க இருப்பாங்க. இருப்பாங்க. ஆஹ் அது அதை மூவ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி போனதே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. அந்த ஆமா பால் விழும்போது அங்க ஒரு பிளேயர் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கேம்ல ஹேவர்ட்ஸ் ஒரு கன்வர்ஷன் அப்படிதான் பண்ணுவான். அது ஆமா அவன் மேல விழுந்துரும், அவன் கன்வெர்ட் பண்ணிடுவான். அந்த மாதிரி அது வந்து எனக்கு நல்லா இருக்கு. ஓகே அப்படியே கண்டினியூ பண்ணுங்கடா, தயவு செய்து திரும்ப மாத்திராதீங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதான் ஜெசூஸ் ஃபார்ம்ல இருக்கானா இல்ல பேக் டு ஃபார்மா? ஃபார்ம்ல இருக்கான்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம ஏதோ ஒண்ணு ஃபார்ம்ல இருக்கானோ பேக் டு ஃபார்மோ அதெல்லாம் நம்மளுக்கு இப்ப கவலையே இல்லை. ஏன்னா இப்ப நம்மளுக்கு கோல்ஸ் தான் தேவை. ஆப்வியஸா டைட்டில் ஜெயிக்கணும், கேம் ஜெயிக்கணும், டைட்டில் ஜெயிக்கணும்னா ஆப்வியஸா ஸ்கோர் மோர் தேன் யுவர் அப்போசிஷன். ஸோ எங்க அவன் என்ன ஃபார்ம்ல இருந்தா என்ன கருமத்துல இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தம்பி நீ கோல் அடி, அவ்வளவுதான் போதும். ஆனா அதுதான் ஏதோ எங்கேயோ படிச்சனா இல்ல கேட்டனான்னு தெரியல, சாக்காவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, பட் சாக்காவோட கான்ட்ரிபியூஷனை ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆமா யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. டெஃபினெட்லி. ஆப்வியஸா அதான் அவனோட கான்ட்ரிபியூஷன் இஸ், நீங்க அந்த கோல்ஸை எடுத்தாலுமே சாகாஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் இமென்ஸ். லைக் ம், லிட்ரலி அவுட் ஆஃப் நத்திங் ஏதாவது பண்ற அளவுக்கு அவன் வளர்ந்துட்டான். ம், So அதை ம், ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்றது தெரிய டவுட் தான். ம். ஆனா அவனோட ஸ்டாட்ஸ் நம்பர்ஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இப்போதைக்கு ஜெசூஸ் தான் அது ஒரு லிட்ரலி புது ஸ்ட்ரைக்கர் தான். நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் ஆக மொத்தம் வாங்க மாட்டீங்க அதானே? வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல ராஜா. நீதான் என்னங்க பாய் அப்படின்ற மாதிரி, இருங்க பாய் அப்படின்ற மாதிரி. ஜான்வரி இப்போ வந்துருச்சு. வெனரி வெனரி வர ஒரு அசிஸ்ட், ஒரு கிராஸ்ல அந்த கோலும் வந்துருச்சு கார்னர்ல. அவ்வளவுதான் அவ்வளவுதான், அவ்வளவுதான். சாக்கா ரெண்டு பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட். ரெண்டு பிளேயர் முடிஞ்சு போச்சு. யாரும் கிடையாது ஓரமா பாக்குறது. ஒரு லெஃப்ட் பேக் வேணா சைன் பண்றேன் அப்படின்றோம் நம்மள இருக்கேன். சைன் ரைட் பண்றதா? பேக்ல ஒயிட் இன்ஜூர்டு, டிம்பர் இந்த ஆனா லெஃப்ட் சஸ்பெண்ட், பேக் தான் ஒரு சைன் ரைட் பண்ணுவாரு. பேக் வாங்கி. ரைட் பேக் வாங்க மாட்டாரு, அப்பவும் லெஃப்ட் பேக் தான் வாங்குவாரு. லெஃப்ட் பேக் வாங்கிட்டு அவனை ரைட் பேக்ல ஆட வைப்பாரு. அஹ் ஆமா. ஆனா இப்போ அதுதான் ஆக்சுவலா வந்து நம்ம சொல்றோம். நீங்க சொன்னீங்கல்ல அந்த ரைட் சைடு இது ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு, எனக்கு இப்போ ரீசெண்டா வந்து ரொம்ப ஒரு ஃபீல் ஆகுறது என்னன்னா ஓடேகார்ட் பயங்கர அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீல். மேபி அப்படி சொல்லலாம் நம்ம. ஏன்னா ஆக்சுவலா நீங்க என்ன அந்த கிறிஸ்டல் பேலஸ் மேட்ச் வந்து அது கார்லிங் கப்பா, அது என்ன கப்போ, ம். கரபோ கப், அது லிட்டரலா அவன் வந்துதான் கேமே சேஞ்ச் பண்ணான். ஸோ ஆமா. அந்த மாதிரியும் நடக்குது. இந்த வேற என்ன சொல்றது, எவர்டன் எவர்டன் ஆடினான் அவன் ஞாபகம் இல்ல. இப்ஸ்விட்சா, அந்த மேட்ச்ல ஒண்ணும் பண்ணல, இந்த ஆ. மேட்ச்லயும் அவ்வளவா எதுவும் பண்ணல. ஸோ ஹாட் அண்ட் கோல்டா இருக்கு அவனோட பெர்ஃபார்மன்ஸே. ம், ம். இல்ல மேபி அப்படி இப்பதான் சொல்ல குழந்தை முடியாது. வர, அது வர நான் ஒண்ணு படிச்சேன், தலைவருக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, மேபி தூங்க பேபி விட வாஸ் மாட்டேன். ஸ்லீப்பிங் அப் அப்படின்ட்டு. பட் இல்ல ஆனா எனக்கு என்னன்னா ஓகே அது அது வந்து ஒரு ரீசன்சி பயஸா கூட எனக்கு தோணுதோ அப்படின்னு. ஏன்னா இப்ஸ்விச் கேம்ல அவன் திரும்ப வரும்போது அவனை மிஸ், இப்ஸ்விச்ல இந்த கார்லிங் கப் கேம்ல அவன் திரும்ப ம், வரும்போது ம். அவனை பயங்கரமா மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதனால அவன் கரெக்ட். வந்தது வந்து அவன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோன்னே டக்குன்னு நம்ம வந்து ஒரு ரீசன்சி பயஸா சூப்பரா விளாண்டான் அப்படின்னு சொல்லிட்டோமோ. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த சீசனோட ஸ்டார்ட்ல இருந்து ஓடேகார்டு ஹாட் அண்ட் கோல்டா, நீங்க சொல்ற மாதிரி ஹாட் அண்ட் கோல்டா இருந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இந்த ஆமா சீசன் அவன் பெருசா எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தோணலையே.
கண்டிப்பா இல்ல. அவன் லாஸ்ட் சீசன் இஸ் ப்ராப்ளி அவன் இப்போ பிளேயர் ஆஃப் த சீசன் மாதிரி தான் ஓடேகார்ட் லாஸ்ட் சீசன்ல. இந்த சீசன் ம், அந்த லெவலுக்குலாம் அந்த லெவல்ல என்ன, அந்த லெவல்ல பாதி கூட டச் பண்ணல தான் நான் சொல்லுவேன். ம், ம். ஸோ ஆனா இப்போ அவன் ஸ்டெப் அப் பண்ண ஆப்வியஸ் தான், கேப்டன் வேற. ம், என்ன 19 கேம்ஸ் தான் முடிஞ்சிச்சு ஒரு ஹாஃப். ஆமா 19 ஹாஃப் கேம்ஸ். சீசன் முடிஞ்சிருச்சு. அதை பத்தி வேற பேசணும் நம்ம. இப்ப ஹாஃப் சீசன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இப்போ இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருக்கட்டும், ஏன்னா நடுவுல வந்து அப்படியே ஆர்சனல் ஃபேன் இது வந்து ஒரு மெல்ட் டவுன் போயிடுச்சு. அவ்வளவுதான், ஆர்சனலே முடிஞ்சிருச்சு, தூக்கி போடுங்கடா, எரிங்கடா இந்த கிளப் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. இப்போ ஒரு 2 கேம் திரும்ப ஜெயிச்சோன்னா ஓகே பரவாயில்ல, பெட்டரா பண்றோம் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் இருக்கும்போது நம்ம முன்னாடி நம்மளே பேசும்போது என்ன பேசிட்டு இருந்தோம்னா, இந்த மாதிரி வந்து ஓ இல்ல ரொம்ப கம்மியான டைம். இப்ப அந்த மாதிரி சொல்ல முடியாது. ரொம்ப கம்மியான டைம் தான் சீசன் முடிஞ்சிருக்கு, ஏன்னா ஹாஃப் சீசன் முடிஞ்சிருச்சு. நீங்க இப்போ முடிஞ்சிச்சு. சொல்லுங்களேன், எப்படி இருக்குது ஆர்சனல் as a கிளப், ஒரு டேபிள் பொசிஷன்ல எல்லாத்துலயும் சேர்த்து எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன கேட்டீங்கன்னா, இந்த சீசன்ல டைட்டில் ஜெயிக்கலன்னா இட்ஸ் பிக் டிசப்பாயின்மெண்ட் தான் ஃபார் பி, டு ம். பி ஃப்ராங்க், கிவன் மான்செஸ்டர் சிட்டியோட அது பொசிஷன். இல்ல, அது எனக்கு ஒரு ஒரு பயங்கரமான இது. சரி, மான்செஸ்டர் சிட்டி டிராப் ஆஃப் ஆயிட்டாங்க, ஆனா லிவர்பூல் பயங்கரமா ஆடுறானுங்களே. அதுதான் சொல்றேன், நீங்க அப்ப இட் இஸ் லிவர்பூலோட நாட் ஆன் நல்லா அவர். ஆடணும். இது நம்ம அப்படிலாம் கையில இல்ல கிடையாது. இல்ல. வி டிராப்டு, எவர்டனோட டிராப் பண்ணோம், ஃபுல்லமோட டிராப் பண்ணோம். அதெல்லாம் டிராப் பண்ணலன்னா நம்மளும் தான் டாப்ல இருப்போம். ம். இட்ஸ் லைக் லிட்டரலி வி ஹவ் டிராப் பாயிண்ட்ஸ். நம்ம நம்ம இதே போன சீசன் எத்தனை இதுக்கு 5 பாயிண்டா 6 பாயிண்டா அதிகமா இருக்கும். ஸோ ம். வி ஹவ் டிராப்ட் அவர் பர்ஃபார்மன்ஸ் தான். நாட் ஜஸ்ட் லிவர்பூல் ஹாஸ் பீன் பர்ஃபார்மன்ஸ், நம்மளோட பர்ஃபார்மன்ஸும் டிராப் ஆயிடுச்சு. ஸோ ம். இதே சீசனை போன சீசன் கம்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம லிவர்பூலோட ஒரு பாயிண்ட் தான் கம்மியா இருக்கும். ம். அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு ஆப்வியஸா. அந்த ஃபர்ஸ்ட் சிட்டியோட ரெட் கார்டு, பிரைட்டனோட ரெட் கார்டு, அதெல்லாம் மேபி 4 பாயிண்ட்ஸ் டிராப்டுன்னு சொல்லலாம். பிளஸ் நம்மளே தான் ஃபுல்லமோட டிராப் பண்ணோம், எவர்டனோட டிராப் பண்ணதான் நான் மன்னிக்கவே மாட்டேன், அந்த ஹோம் கேம்லாம். ஸோ இந்த இப்போதைக்கு என்ன என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. ஹோப் தான், ஆக்சுவலா இது ஃபெயிண்ட் ஹோப் தான். ம். லிவர்பூல் டிராப் பண்ணாலுமே நீங்க வச்சுக்கோங்களேன், ம். மூணு மூணு கேம்ஸ் டிராப் பண்ணாலுமே 3 தெர் இஸ் கேம் நோ டிராப் பண்றது கேரண்டி. ரொம்ப கஷ்டம். ம். டிராப் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, 2 கேம் ஏதாவது டிராப் பண்ணி நம்ம அவங்களோட ஜெயிச்சாலுமே க்ளோஸா வந்துடும். அதுவே கேரண்டி கிடையாது. நம்ம 19 மேட்ச் ம். ஜெயிப்போமான்றது கேரண்டி இல்லையே. ம். 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 ஸோ நம்ம அது பர்ஃபெக்ட்டா இன்னொரு 19 கேம் நம்ம பர்ஃபெக்ட்டா, அதாவது இந்த சிட்டி ஒரு ரன்ல போவானுங்கல்ல, அந்த மாதிரி ஆமா. ஒரு செகண்ட் ஆஃப் ரன் போனா ஒரு சான்ஸ் இருக்கு சான்ஸ் அப்படின்னு இருக்கு சொல்லலாம். அவ்வளோ. ம். அதுக்கு இல்லைனாலும் இட்ஸ் லைக் இல்ல, சான்ஸே இல்லை. அதுக்கு சான்ஸ் இருக்கா? ஏன்னா வந்து நம்மளோட பெஸ்ட் அதுக்கு பிளேயர் மட்டும் சான்ஸ் கிடையாது. இல்ல. என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கு சான்ஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போதைக்கு சாக்கா விட்டு ம். நம்ம அந்த அந்த லாஸ்ட் சீசன் நம்ம துபாய் போயிட்டு வந்த அந்த ஃபார்ம்லயும் இல்ல பார்க்கும்போது. ம். ம். வி ஆர் ம். வின்னிங் கேம்ஸ். ம். ஓகே, கிறிஸ்டல் பேலஸோட 5-1 ஜெயிச்சோம், இப்ப 3-1. வி ஆர் வின்னிங் கேம்ஸ். பட் அந்த அந்த ஒரு ஃப்ளூவிடிட்டி இல்ல, அந்த மாதிரியே தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ம். மோர் ஓவர் செட் பீசஸ்ல இது பண்றோம். பட் யா, as long as you win games எனக்கு கவலை இல்லை. பட் எனக்கு அந்த கான்பிடன்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். ம். நம்ம ஒரு 19 கேம்ஸ் ஜெயிப்போன்ற கான்பிடன்ஸ் எனக்கு இல்ல. வி மை ம். டிராப். அந்த எவர்டன் கேம் மாதிரி ஏதாவது ஒரு கேம் நடக்கலாம். ம். இப்ஸ்விச் கேமே க்ளோஸ் கேம் தான். ஆமா, ஸோ ஆமா, ஆமா, அந்த மாதிரி கண்டிப்பா. ஏதாவது ஒரு டீம் நம்மள கடுப்பேத்துவாங்க, நம்ம பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணுவோம், கடைசியில போயிட்டு ஐயோடவா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ எனக்கு அந்த ஃபீலிங் தான். ஆமா, அந்த கான்பிடன்ஸ் கண்டிப்பா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா வந்து என்னோட பாயிண்ட் என்னன்னா, மான்செஸ்டர் சிட்டி டிராப் ஆனதுனால நம்ம வந்து டைட்டில் இல்ல, ஜெயிச்சுன்றது ஒரு என்னோட இது இது கிடையாதுன்னு. என்னன்னா, ம். மான்செஸ்டர் சிட்டி வி ஹேட் த பெஸ்ட் சான்ஸ் திஸ் சீசன். ஏன் சொல்றேன்னா, சிட்டி டிராப் 100% நெக்ஸ்ட் சீசன் மொட்டை ஸ்பெண்ட் பண்ணுவான், தே வில் வின் த டைட்டில் பேக். தேர் இஸ் நோ நெக்ஸ்ட் சீசன். இந்த சீசன் ஜெயிக்கலாம்னு நம்ம நெக்ஸ்ட் சீசன் ஜெயிக்க மாட்டோம், கொட்டை நான் எழுதி ட்ரபிள் தரேன். அடிக்காம போக மாட்டான். இந்த சீசன் அவன் வந்து வாய்ப்பே இல்ல. அவனுக்கு அவங்க கம்மியா போயிட்டு இருந்தா ஈஸியா அவ்வளவுதான், அவன் 200 ட்ரிபிள் அடிப்பான். 300 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி 100% அடுத்த சீசன் லீக் ஜெயிப்பான். நம்மனால லீக் ஜெயிக்க முடியாது. இதான் பெஸ்ட் சான்ஸ், இதுல ஏதாவது பண்ணாதான் உண்டு. நம்ம அது, ஆனா இதுலயும் நம்ம கையில எதுவும் இல்லையே. லிவர்பூல் அதான். டிராப் பண்ணணும்ன்ற நிலைமையில இருக்கோம். மான்செஸ்டர் யுனைடெட் எல்லாம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. டேய் ஜெயிச்சிருங்கடா லிவர்பூல் கிட்ட. அந்த ஒரு அதெல்லாம் எங்க சும்மா அவன் வாக் ஓவர் கொடுத்துட்டு போலாம், பேசாம 3-0 வாங்கிட்டு. பாருங்க, சிவப்பு சாத்தானுகள் கமெண்ட்ல வந்து கடிக்க போறானுங்க நம்மள போட்டு. இல்லன்னா போய் அசிங்கப்பட்டு 6-0 7-0 வர போறானுங்க. இதுக்கு 3-0 4-0 பண்ணிட்டு போலாம். அமரின் பால்லாம் இருக்கு, என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அவர் வந்து இப்போ அவர் வேற டைலாக் விட்டுருக்காரு பாத்தீங்களா? இனிமேட்டு வந்து
என் வழியில மட்டும்தான் ஆடுவோம் நாங்க, என்ன ஆனாலும் சரி அப்படின்லாம். அவன் பாவம், ஒரு நல்ல கோச் அவனையும் நாசம் பண்ண போறாங்க. அவன் நினைச்சிட்டு இருப்பான், நான் பாட்டுக்கு 7 ஸ்போர்ட்டிங்ல தான்டா இருந்தேன், நல்லா தானடா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். இது ஆனா வந்து இப்ப பிளேயர்ஸ் பத்தி இன்னொரு ஒரு பிளேயர் கண்டிப்பா பேசிடலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம பிளேயர் ரேட்டிங் போலாம். ஏன்னா வந்து இப்போ மார்டினெல்லி பத்தி பேசிடலாம், அதுக்கப்புறம் கண்டிப்பா நுவனேரி பத்தி பேசணும், அதெல்லாம் பிளேயர் ரேட்டிங் பேசும்போது பேசலாம். பட் மார்டினெல்லி பத்தி பேசலாம். ஏன்னா லாஸ்ட் 2 கேம் இந்த சாக்காவோட பொசிஷன்ல அவன் ஆடினோடனே பெட்டரா ஆடின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த ஆமா கேம்ல அந்த ஸ்டார்டிங் ரொம்ப மோசமா இருந்த மாதிரி இருந்தது, ஆனா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டரா இருந்தானோ அப்படின்ற எனக்கு ஆமா ஒரு ஃபீல் இருந்துச்சு. நல்லாதான் ஆடினான். அந்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது 2022 2023 மார்டினெல்லி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அந்த நிலைமைக்குலாம் இன்னும் வரல அவன். ம், 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 ஃபங்க்ஷனலா ஆடினான், அவ்வளவுதான். ம், என்னோட அந்த இதுவே என்னன்னா, அவனோட பெஸ்ட் அசெட்டே பேஸ் தான். ம், லீட் ம். பண்ற அதை யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதுதான் எனக்கு கவலையா இல்ல இருக்கு. இந்த கேம்ல அதுதான் சொல்றேனே, இந்த கேம்ல அந்த ஒரு பால் ஒன்னு ரிலீஸ் பண்ணுவான் தெரியுமா ஆமா. இவன், ராயா ம். ரிலீஸ் பண்ணுவான், செம ரன் நான் அது. ஆமா. ஆனா அப்பவும் பினிஷ் பண்ண அதெல்லாம் மாட்டேங்கிறானே அப்படின்றதுதான் எனக்கு பிரச்சனையா இருந்தது. அதான். அது அந்த கான்பிடன்ஸ் இல்ல. ஸ்லோவா தான் வரும். ஒரு 2 கோல் அடிச்சிருக்கான், பாப்போம். ஜெசூஸ் மாதிரி அவனுக்கு ஏதாவது அப்படியே வந்துருச்சுன்னா நல்லா தான் இருக்கும். வேற ரீப்ளேஸ் பண்ணுமே சாக்காவோட கோல்ஸ். ஆமா, ஆமா. பட் அதுதான் மார்டினெல்லி பத்தி கண்டிப்பா வந்து, ஏன்னா இப்போ ஒரு 2 3 கேமா வந்து நம்மளோட ரிலையன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. மார்டினெல்லி மேலயும் சரி, ஜெசூஸ் மேலயும் சரி, ஓடேகார்ட் ஆமா, மேலயும் அவன் சரி. தான் ஆப்வியஸா இப்ப சாக்கா இல்லைன்னா ஈஸ் அவர் மெயின் த்ரெட் மாதிரி தான் ஆயிடுச்சு. ம், ஏன்னா ம். அவன் என்ன சும்மா 23நாலுமே இஸ் ப்ராபப்ளி சாக்காக்கு அப்புறம் அடுத்தது அவனை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கான் அந்த அதுதான் டிஃபெண்டர்ஸ் இப்போ ரீட் இப்போ என்னோட பண்றதுக்கு. கொஸ்டின் என்னன்னா, அந்த அந்த அப்போ இந்த மாதிரி ஆடின 2 கேம் நல்லா ஆடினோடனே ஏன் திரும்ப அந்த லெஃப்ட் சைடுல போட்டது, ரைட் சைட்லயே மெயின்டைன் பண்ணிருக்கலாமேன்றதுதான். அந்த இது நம்ம விட்டு கொடுக்க மாட்டோமே. அது சும்மா எப்படி அந்த ஓடைக்கு அந்த கட் கட் பேக் பண்ணி கிராஸ் போடுறது தான் அங்க மேட்ரு. ம், அதனாலதான் வெனேரி ஆடினான்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ம், சாக்கா மாதிரியே தானே ப்ரிடாமினெட்லி லெஃப்ட் ஃபுட்டட் பிளேயர். ம், ம். ஓடேக்கும் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்குன்றதுனாலதான் அந்த இது. நீங்க உங்களுக்கு தான் தெரியுமா ஆர்டெட்டா எவ்வளவு ரிஜிட்ன்ட்டு. அவனை மாத்த மாட்டான்றது. he tries to fit in அந்த பிளேயர் அங்க ஒரு லெஃப்ட் ஃபுட்டட் ஆளை தான் ஃபிட் பண்ணுவான். ம். அந்த அததான் மாத்த போறது இல்ல. எனக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா மார்டினெல்லி கிட்ட, இந்த கேம்லயுமே நான் ரொம்ப மார்டினெல்லி க்ளோஸா வாட்ச் பண்ணதுனால, ஏன்னா அவன் நிறைய வந்து பால்ஸ் வந்து அவுட் சைட் ஆஃப் த ஃபுட்ல தான் போட வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவன் அந்த சைட்ல இருந்து ஆப்வியஸா பால் இருக்கிறதுனால. லெஃப்ட் கிடையாது இல்ல. ஆமா, அதனால அது எனக்கு தெரிஞ்ச மார்டினெல்லியோட அவுட் சைட் ஆஃப் ஃபுட் அவ்வளவு பெஸ்டா இல்லையே அப்படிங்கறதா என்னோட பிரச்சனையா இருக்கு. அவன் இன்சைட் கட் பண்ணி பால உள்ள இருந்து அடிச்சானா அது வேற வேற கணக்கு. ஆனா அவன் கிராஸ் போடுறது எல்லாமே அந்த அவுட் சைட் ஆஃப் த பூட்ல இருந்து தான் பண்றதுனால எனக்கு என்னமோ அதுதான் என்னோட ஒரு கன்சர்னா இருக்கு, எஸ்பெஷலி இந்த சேஞ்ச் டைம்ல பண்ணி சாக்கா தான் இல்லாம. பார்க்கலாம். வனேரி அந்த சைடு போட்டு மார்டினெல்லி இந்த சைடு போட்டு அதே மாதிரிதான் ஈச்சா எல்லாம் கிராஸ் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா ஆக்சுவலா ரைட்ல ஆடும்போது நல்லா தான் கிராஸ் போட்டான், டப்பு டிப்புன்னு கிராஸ் போட்டான் அந்த கிறிஸ்டல் ம், பேலஸ் மேட்ச்ல. ம், ம். அதையும் ட்ரை பண்ணலாம் தான், நம்மளுக்கு தான் தெரியுமே மாத்த மாட்டார் தலைவர் அப்படின்ட்டு. அது என்னமோ உண்மைதான். ஆனா இப்ப நம்ம பேசணும்ல இந்த மாதிரி வந்து இவன் மார்டினெல்லி பத்தி பேசும்போது, ஆனா கண்டிப்பா நுவானேரி பத்தி பேசணும். நீங்க முன்னாடியே சொன்னீங்க நல்ல கேம், பட் ஒரு பயங்கரமான கேம் அப்படின்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி. பட் ஸ்டில் எனக்கு என்னன்னா, ஓடேகார்ட் கொஞ்சம் ஆஃபா இருக்கும்போது இந்த கேம் இன்னும் ஓடேகார்ட் பெட்டர் ஆடினா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆடுவானா நுவானேரி அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஆப்வியஸா உங்களுக்கு சப்போர்ட் இருந்தா எந்த பிளேயரும் நல்லா தானே ஆடுவாங்க. ஸோ எல்லா டிம்பர் இஸ் ஆப்வியஸ்லி பெர்ஃபார்மிங் வெல் அந்த ம், சைட்ல ரைட் பேக்ல. ஸோ ம், ஓடேவும் அவனோட பேக் டு அந்த லைக் லாஸ்ட் ம், சீசன் லெவல் வந்தா ஆப்வியஸா வெனேரிக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ம், 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 கிளிக்ஸ் அந்த இது ம். டர்ன் அந்த அது அந்த சூப்பரா அதெல்லாம் இருந்துச்சுல, அந்த ஒரு இது ஆமா. அவன் ஒரு நட்மேக் பண்ணிட்டு பால ஓடி போய் எடுக்கிறது. ஆமா. ஸோ அதே மாதிரி ஸோ ஆப்வியஸா கேப்டனு, ஸோ பிளஸ் ஆப்வியஸா லீடர் இந்த பேக் மாதிரி. ஸோ ஓடேகார்ட் ஸ்டெப் அப் பண்ணா வெனேரிக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் நிறைய ஷைன் பண்றதுக்கு. ஸோ ம், ஆப்வியஸா எனக்கு தெரிஞ்சு வெனேரி வில் பி ஸ்டார்டிங் மோர் கேம்ஸ் தான். பட் எனக்கு என்னன்னா, இப்போ ஓகே இந்த கேம்ல அசிஸ்ட் இருந்தது, அந்த எனக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, கார்னர்ஸ் கொடுத்தது ஒரு பயங்கரமான இதுவா ஆமா. இருந்தது. கார்னர்ஸை நுனேரி எடுக்க வச்சது, அதுவும் ஃபர்ஸ்ட் கேம் ஸ்டார்ட் நுனேரிய கார்னர் எடுக்க வச்சது ஒரு டிஃப்ரெண்டா ம். இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல. நான் நினைச்சேன் ஓடேகார்டு எடுப்பான் அப்படின்னு தான் நினைச்சேன் கார்னர். ஆமா. பட் நுனேரி அதான் ஸோ எடுத்தான். பேசிக்கலா பார்த்தோம்னா ஆர்டெட்டா இஸ் ட்ரஸ்டிங் ஹிம் வித் மோர் இது.
ஸோ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கறதுனால ஸோ ஆப்வியஸா ஹி வில் ஸ்டெப் அப் தான். ம் இப்படி 17 இயர்ஸ் ஓல்டுல இந்த கிளப்புக்கு ஆடுறதுலாம் வந்து பெரிய விஷயம் தான் ம் அந்த மாதிரி ஒரு ம் கிளப். ம் ஸோ வந்து ஐ திங்க் ஹி ஹாஸ் தி ஆட்டிடியூட் டு ஸ்டெப் அப். ஸோ ம் ஹோப்ஃபுல்லி ஆப்வியஸா ஹெல்ப் பண்ணி இப்போ நம்ம ராக்காக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஹெல்ப் பண்ணி தான் அவனுக்கு தம்பி நம்ம ம் கோல் அடிப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ம், ம். ஆனா அதுதான் இன்னொரு இன்னொரு பக்கம் எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இப்போ சாக்காவோட ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லி சொல்லி அவன் மேல பயங்கர ப்ரெஷர் இருக்கா அப்படின்றதுதான். ப்ரெஷர் இந்த சென்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போ ஒரு ஏஜ் இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு புது பிளேயர் ஒரு சின்ன பையன் அப்படின்னும் போது அவன் மேல வந்து சாக்காவோட எக்ஸ்பெக்டேஷன். சாக்கா வந்து இப்போ நான் என்ன பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் வேர்ல்ட்ல இருக்க ஒன் ஆஃப் த டாப் பிளேயர்ஸ், நாட் ஆமா, ஜஸ்ட் இன் பிரீமியர் லீக், வேர்ல்ட்ல வேர்ல்டுல ஒன் ஆஃப் த டாப் ஆமா. பிளேயர்ஸ். அப்படின்னும் போது அந்த பிளேயரை நீ தான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் அதிகமான எக்ஸ்பெக்டேஷனும். அது நீங்க இப்ப பெரிய கிளப்புக்கு போனாலே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கதான் செய்யும், இல்லாமலாம் இருக்காது. இப்ப சும்மா ஏதாவது சின்ன கிளப்புக்கு ஆடுனீங்கன்னா யூ கேன் மேனேஜ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ வென் யூ பிளேயிங் ஃபார் அ கிளப் லைக் ஆர்சனல்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கதான் செய்யும். அதை வந்து அவன் மேனேஜ் பண்றதும் அதை எப்படி ஆர்டட்டா மேனேஜ் பண்றது மேனேஜரும் பிளேயர் கிட்ட இருக்கிறது. ஆப்வியஸா ஃபேன்ஸ்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்க தான் செய்வாங்க, ஹைப் தான் பண்ணுவாங்க. பிளஸ் ஆர்சனல் மாதிரி ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு கிளப்ல. சும்மா இந்த ஃபிக்கில் ஃபேன்ஸும் எக்கச்சக்கமா இருப்பாங்க. ஆமா. அதை வந்து தாண்டி வந்தா அது அவனோட இது காமிக்கும், அவனோட ம், இது ம், டிட்டர்மினேஷன், அவனோட மென்டல் ஸ்ட்ரென்த் எல்லாம் எப்படி இருக்குன்றது. ஸோ ம், ஆப்வியஸா நீங்க ஒரு அந்த லெவல் பிளேயர் ஆகணும்னா ம். ஃபுட்பால் பிளேயர்னாலே கஷ்டம் தான், நம்மள மாதிரி ஃபேன்ஸ் வச்சுக்கிட்டு. ஸோ நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயர் மாதிரி ஆர்சனல் மாதிரி ஒரு கிளப்புக்கு ஆடணும்னா மென்டல் ஸ்ட்ரென்த் ஆப்வியஸா வேணும் தான், ஒண்ணுமே பண்ண முடியாது. இட்ஸ் கிவன் தான். யூ இல்ல மைட் இது கெட் இது இது அபியூஸ்ட், இது அதெல்லாம் கண்டிப்பா வந்து நடக்கதான் போகுது. இது கண்டிப்பா வந்து அட்ரஸ் பண்ணியே ஆகணும். நானே சில டைம் யோசிப்பேன், சில டைம் நம்மளே திட்டிடுவோம், சில பிளேயர்ஸ் எல்லாம் பயங்கரமா திட்டிடுவோம். திட்டிட்டு அப்புறம் நான் உட்காந்து யோசிப்பேன், நம்ம எல்லாம் இவங்களை பத்தி பேசுறதுக்கு எதுனா ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கா? இங்க இருந்து பக்கத்துல ஒண்ணும் இல்ல, ஒரு இவ்வளவு தூரம் ஓட கூட நம்மளால முடியல அப்படின்ற மாதிரி. பிளஸ் நம்ம நம்ம ஆளுங்க ஆப்வியஸா ஜஸ்டிபிகேஷன் கொண்டு வந்துருவாங்க, ஏன்டா இவ்வளவு காசு வாங்குறீங்க நீங்க இதெல்லாம் பண்ணி ஆகணும்ன்றது. அது ஆனா கிடையாது, அது ஆப்வியஸா அது அவங்களோட பே, ஆ அவங்களோட இதுக்கு அவங்க பே வாங்குறாங்க. இல்ல அது பிளஸ் எனக்கு அது என்னைக்குமே அது புரிஞ்சதே நீங்க கிடையாது. இவ்வளவு நீங்க காசு வந்து அந்த வாங்கினா நீ இது ஃபேன்ஸை பண்ணணும்ன்ற. சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. ஆப்வியஸா அது உங்களால பண்ணவே முடியாது ஃபேன்ஸை. நீங்க அவங்க ஒன்னு நல்லா ஆடினா நல்லா ஆடினேன்னுவாங்க, இல்லைன்னா தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க அடுத்த ஆளுக்கு, ஒண்ணுமே பண்ண முடியாது. பேர பசங்களா கேளுங்கடா, இதுதான்டா கரெக்டான கருத்து, இதை கேளுங்கடா அப்படின்ற மாதிரி. பட் இப்போ சரி ஓகே, அப்படியே பிளேயர் ரேட்டிங் போயிடலாம். ஏன்னா வந்து ரொம்ப மத்த இதுல பேசுறதுக்கு ஒண்ணும் பெருசா இல்லை, ஏன்னா இந்த கேம் அவ்வளவுதான். ஏன்னா அவங்களே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 3 கோல்ஸ் நம்ம போனதுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஒண்ணுமே பண்ணலாம். ஒண்ணுமே பண்ணல. அவங்க லிட்டரலி கேவ் அப்னு தான் நினைக்கிறேன் இல்லையா? ஆமா. அவ்வளவுதான் போதும் ஏன்னா அவங்க ஏதோ சப்ஸ்டியூஷன் பண்ணாங்க ஒரு 4 பிளேயரோ ஏதோ. நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன், என்னடா இவ்வளவு பிளேயர்ஸ் கொண்டு வரீங்க அட் டைம்லன்ற மாதிரி. ஆனா அது எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றது இம்பாக்ட்ஃபுல் நம்ம சப்ஸ்டியூஷன் வந்து தான் சொல்றேன். செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டா நலிஃபை பண்றோம் அவங்கள, ஃபுல் கண்ட்ரோல் நம்ம தான், ஒண்ணுமே பண்ண முடியல அவங்க. அதுக்கப்புறம் நம்மளும் பால கொடுத்துட்டோம், நீங்க ஏதாவது பண்றதுதான் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்ட்டு. ஆமா அதுதான் வந்து. அதனால இப்போ அப்படியே பிளேயர் ரேட்டிங் போயிடலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஒரு நிமிஷம். இது பாக்கணும்னு பார்த்தேன். எங்கேயோ போகுது. லைன் அப்பா லைன் அப் அப்படியே சப்ஸ்டியூஷன், ஏன்னா ஜின்சென்கோலாம் வந்தான், அதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை. அதான் பாக்குறேன். அவன் 90th மினிட்ல தான் வந்தான். அததான் பாக்குறேன், எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையே இப்படி ஒரு பிளேயர் வந்தா அண்ணான்னு சொல்லியே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் வந்து சரி ஓகே, லைன் அப் எடுத்து வச்சுட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பிளேயர்ஸ் பார்த்தோம்னா வந்து ராயால இருந்து ஸ்டார்ட் ஆமா பண்ணலாம். ராயால இருந்து நீங்க ஸ்டார்ட் சொன்ன பண்ணலாம். மாதிரி ப்ராப்ளி வர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப், இல்ல ம் வர்ஸ்ட்னு சொல்ல மாட்டேன், செகண்ட் வர்ஸ்ட். மேபி அந்த ஸ்டார்டிங்ல ஒரு கேம்ல 2 கோல் விட்டானே, அது யாரு ஆமா கூட ஞாபகம் இல்லை இப்போ போன சீசன்ல. ஆமா 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 ஆமா. அது அந்த கரெக்ட். இவங்கன்னு நினைக்கிறேன், லூட்டன் நினைக்கிறேன், லூட்டன் ம் டவுன் நினைக்கிறேன் அந்த கேம். ஆமா ஸோ ப்ராப்ளி அந்த அந்த லெவல் கேம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் பேட், லைக் ஃபர்ஸ்ட் கோலுக்கும் மிஸ்டேக் தான் என்ன கேட்டீங்கன்னா. நியர் போஸ்ட்ல விட்டாலே கோல் கீப்பர் மிஸ்டேக் தான் சொல்லுவாங்க. ஆமா. பிளஸ் இந்த ஷாட் வந்து ஃபெரோசியஸ் ஷாட்லாம் கூட கிடையாது, வெல் ஆ, பிளேஸ் ஷாட். ஆமா அது ஒரு மாதிரி டேம் ஷாட் தான் நான் சொல்லுவேன். ஆனா வந்து சூப்பர் ஸ்ட்ரைக்கர் அவன். எம்போ வந்து ஒரு நல்ல அவனை சைன் பண்ணா நல்லா தான் இருக்கும்.
ஆர்சனல் ஃபேன்ஸ் எப்படி ஆயிட்டோம்ப்பா, யாராவது வேற சைன் பண்ணுப்பா, அவனை சைன் பண்றியா, ஸோ என்ன சைன் பண்ற. ப்ராபபிளி ராயா வந்து 5.5 மேபி. ம். செகண்ட் ஹாஃப் ஹி வாஸ் குட். அந்த செகண்ட் ஹாஃப்ல வி சா பேக் டு அந்த ஆமா நார்மல் ராயா. அந்த ஆமா, பாசிங் ஃப்ரம் த பேக், நீங்க அந்த சொன்ன மாதிரி அந்த த்ரோ எல்லாம் த்ரோ மாத்தினது சூப்பரா இன்னும் இருந்துச்சு. கொஞ்சம் போடுறோம் அந்த கோல் போயிருக்கும். லெக்கன் நாய் நடுவுல வந்து தலை விட்டுருவான், இல்லைன்னா அது ஆமா, கோல் போயிருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு இன்னொன்னு என்னன்னா, கம்மிங் பேக் டு பிரெண்ட்ஃபர்ட்ல ராயாக்கு இது வந்து ம். ஹோம் கிரவுண்ட் அந்த மாதிரி, ஜிட்டர்ஸ் அந்த இருக்கும் ஜிட்டர்ஸ் இருக்கு. ஆப்வியஸா. அதுவும் அவங்க நிறைய பூ பண்ணாங்க வேற, ஸ்டார்ட் பண்ணும்போது ராயாவையும் ஆமா சரி, பார்ட்டேவை பூ பண்ணாங்க, ராயாவை பூ ஆமா பண்ணாங்க. அதெல்லாம் ஆமா. இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். டிம்பர் நான் எடுத்துக்கிறேன், தேவையில்லாத எல்லோ. ஒரு நல்ல நீட் கேமு, ஆனா எதுக்கு தேவையில்லாத அந்த எல்லோனே எனக்கு புரியல. பெருசா இன்னும் வந்து என்ன சொல்றது, சில விஷயங்கள் அவன் நல்லா பண்ணான். இந்த சென்ஸ் வந்து ஓடேகார்ட் டிராப் டீப் பண்ணும்போது இவன் வந்து அந்த ம். மிட்ஃபீல்டரா போய் இது பண்ணதா இருக்கட்டும், வெனேரிக்கு சப்போர்ட் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்தது. பட் அந்த எல்லோ வாங்கி தேவையில்லாம இப்போ ஒரு ஒரு கேம் வேற மிஸ் பண்ணணும். அதுக்காக இப்போ பார்த்தே அது வாங்க டஃப் போடணும். கேம் வேற. ஆமா, அதுவும் வந்து மிட்டோமா வாங்க போடுவானுங்க வேணும்னே. பார்த்தே ஆமா வாங்க போட்டு ஆடணும். எனக்கு பார்த்தே மேல பெரிய அதாவது பயம் எல்லாம் இல்ல, பார்த்தே அங்க வந்து இது பண்றோம்னு சொல்லிட்டு. ஆனா பார்த்தே வாங்க போடுறதுனால நம்ம மிட்ஃபீல்ட்ல பெரிய லாஸ் அப்படின்னு எனக்கு தோணும். அது தேவையில்லாத விஷயம் தான். ஏற்கனவே நமக்கு வந்து ஃபுல் பேக்கே இல்லாத நிலைமையில தான் இருக்கும். டோமியாசோன்னு ஒருத்தன்லாம் இருக்கான் அப்படின்றதெல்லாம் இப்ப மறந்தே போச்சு. ஒரு வாரத்துல ஜாப்பனீஸ் இது வருது, இன்டர்நேஷனல் பிரேக், தலைவர் கரெக்டா வந்துருவாரு. ஜப்பானுக்கு ஆடிட்டு வந்து இன்ஜுரி ஆயிரும். அதுதான் அந்த மாதிரி வந்து நமக்கு சுத்தமா பிளேயர்ஸே இல்ல அந்த டைம்ல. இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி, நமக்கு இதெல்லாம் தேவையா கோபி அப்படின்ற மாதிரி ஆனதுனால ஒரு 5.5 தான் அவனுக்கு கொடுப்பேன்னு நினைக்கிறேன். சாலிபா சாலிபா சொல்லுங்க. தாலிபா 7.5. சாலிட் கேம். ஒண்ணுமே ம். பண்ண அது நோ மிஸ்டேக்ஸ், நத்திங். ம். யூசுவல் ரோல் ஸ்ட்ரைக்ஸ் பர்ஃபார்மன்ஸ், நத்திங் டு ம். ஆட். இந்த யூசுவல் சாலிபாவை பார்த்த மாதிரி இருக்கு. இது இது கேட்கணும்னு நினைச்சேன் மெயினா. இப்ப நிறைய இந்த வந்து டாக்ஸ் போயிட்டு இருக்கனால ரியல் மேட்ரிட் பத்தி நிறைய பேசுறாங்க. ரியல் மேட்ரிட் கிட்ட ஆல்ரெடி வந்து சாலிபாவோட இவங்க எல்லாம் வந்து ஓகே சொல்லிட்டாங்க சைன் பண்றதுக்கு அப்படின்லாம் பேசுறாங்க. உங்களோட கருத்து என்ன? ஆப்வியஸா நம்ம டைட்டில் ஜெயிக்கலன்னா we will lose சாலிபா in couple of years to Madrid. ம். 100% டவுட்டே வேணாம் இதுல. ஓகே, அப்படியே வந்து நீங்க அதுவும் மெட்ரிட் வந்து எனக்கு தெரிஞ்சு கிளீனா போச்சே பண்ணிடுவாங்க. நம்ம கான்ட்ராக்டே சைன் பண்ணாம ஃப்ரீயா தான் சைன் பண்ணுவாங்க. அவங்களோட புது ஆமா இது டாக்டிக்ஸ் தான் இப்போ. ஆமா. பட் ஓகே, அது அப்புறமா பேசுவோம். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் பத்தி பேசுறதுக்கு நிறைய எபிசோட் வச்சிருக்காங்க, அது நம்ம ஏன் பேசிட்டு அப்படின்னு. கேப்ரியலும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சேம் நல்ல 7.5. கிளீன் கிளீன் பெர்ஃபார்மன்ஸ் தான். 7.5 தான் நானும் சொல்லுவேன். அதுலயும் வந்து அந்த சில கேப்ரியலோட பால் தான் வந்து இது கன்வெர்ட் ஆகும்ல, செகண்ட் கோலா கன்வெர்ட் ஆகும் இல்ல. செகண்ட் கோல் வந்து அந்த கிராஸ்ல இருந்து வர்றது, தேர்ட் கோலுக்கு வந்து கேப்ரியல் வந்து ம். ஒரு சூப்பர் பால் போடுவான். அது இப்போ அடிக்கடி கேப்ரியல் பண்ற மாதிரி இருக்குல்ல, நிறைய வந்து ஆமா அட்டாக்கிங் த்ரெட் நிறைய. ம். ஆட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி. எனக்கு அதுதான் இப்போ அண்டர் ரேட்டட்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஸ்டில் பீப்புள் ஆர் நாட் பிளேசிங் இம் அந்த ஹை இதுல இல்லைன்னு நான் லெவல்ஸ் நினைக்கிறேன். சலீபா லெவலுக்கு அவங்க பிளேஸே பண்ண மாட்டாங்க ம். யாருமே. நம்ம ம். ஃபேன்ஸே பண்ண மாட்டாங்க. ம். 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 ஆனா எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து அந்த அந்த லெவலுக்கு இஸ் தேர் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அட்டாக்கிங் நான் இப்ப கான்ட்ரிபியூஷன்ஸா வந்து இருக்கட்டும். இப்ப நான் ஆக்சுவலா நானே கேப்ரியல வந்து கழுவி எல்லாம் ஊத்திருக்கேன் 22 அந்த சீசன்லாம். ஆமா ஆமா, அவே குணர்ஸ் பாட்காஸ்ட்ல போய் கேட்டா தெரியும். சோ ஆனா அந்த லெவலுக்கு ஸ்டெப் அப் பண்ணி ப்ராபபிளி இப்போ ப்ராபபிளி இல்ல வித்தவுட் அ டவுட் தே ஆர் த பெஸ்ட் சென்டர் பேக் பேரிங் ஆன் ம். லைக் யா. என்ன கொனாட்டே விவி வேண்டைக் சொல்லுவாங்க, ஆனா அந்த கொனாட்டே பாதி மேட்ச் ஆடவே மாட்டான். ம். ம். ஆடினா இவங்க எல்லாரும் ப்ராபபிளி அவங்க ரெண்டு பேர் தான் பெஸ்ட் சென்டர் பேக் பேரிங் இந்த வேர்ல்டு. சோ இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேர் தான். லைக் ம். பிரிக்கவே முடியாது. சலீபா பேட் கேமா கேப்ரியல் கவர் பண்றான், ம். கேப்ரியல் பேட் கேம்னா சலீபா கவர் பண்றான். ரெண்டு பேருமே கேவலமா ஆடினாதான் நம்ம கோல் விடுறோம். ஆமா ஆமா. கேலிஃபோரி கேலிஃபோரி நீங்க சொல்லுங்க. ஸ்டில் ஸ்டில் நாட் கன்வின்ஸ்டு. இந்த ம். ஜின்சங்கோ ரீப்ளேஸ் பண்ணி ஒண்ணும்லாம் நடக்கல. அந்த சைடு இன்னும் கோல் போயிட்டே தான் இருக்கு. ம். 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 அவன் வந்து என்ன சொல்றது, அந்த இவனும் ஒரு நக்கலா ஆடுற மாதிரி தான் இருக்கு எனக்கும். அந்த ஸ்வாஷ் பக்லிங் ஸ்டைல், நல்லா டேக்கிள் எல்லாம் பண்றான், ஃப்ரண்ட்ல போய் பண்றான். பட் அந்த டிஃபென்சிவ் சாலிடிட்டி இல்ல. நீங்க இப்போ சென்டர் அந்த பேக் ஆச்சு, அதுதான் எனக்கு ஒரு இதுவா இருக்கு. அவன் வந்து ஆக்சுவலா சென்டர் அதான் பேக் போய் தானே. இவன் தப்பு தான், ஹார்ட் தப்பு தான் அது. ம். லெஃப்ட் பேக் சைட் பண்ணிட்டு அங்க ஆட விட்டா நீங்க அந்த கிளியர் டிஃபரன்ஸ் தெரியுதுல. டிம்பர் சைட்ல ரைட் பேக் ஆடும் போதும் இங்க ஆடும் போதும் அந்த கிளியர் டிஃபரன்ஸ் தெரியுது. டிஃபென்சிவா டிம்பர் சைட்ல எப்பவுமே நம்ம சாலிடா தான் இருக்கும். ம். ஆல்மோஸ்ட் ஒயிட் ஆடினாலும் ஆப்வியஸா சாலிட் தான்.
ம். அதே மாதிரி மேபி ஃபர்ஸ்ட் சீசன் கொஞ்சம் டைம் ஆகும், நடுவுல இன்ஜுரி வந்திருக்கு. 22 இயர்ஸ் வேற, சின்ன பையன் ரொம்ப. சின்ன பையன் தான். ஸோ வேற ஊருப்பட்ட பட் ஆனா வந்து ஊருப்பட்ட ஆடுற கேர்ள் ஃபேன்ஸ் போதெல்லாம் வேற. வந்து எக்கச்சக்கம் மாஸ் ஃபேன்ஸ். என் ஒய்ஃப் எல்லாம் பார்த்து யாரு இது அப்படின்னு ஆகலாம். இங்கேயும் அதேதான், இங்கேயும் அதேதான் வருது. ஸோ ஆமா. ஆனா வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அந்த ஒரு மாதிரி, அந்த என்ன சொல்றது, அந்த ஆரா இருக்கு அவங்க கிட்ட, இந்த இட்டாலியன் ஆரா. ஆக்சுவலா அது ஆறான்றதோட ஒரு நல்ல எனக்கு எனக்கு என்னன்னா அவன் கிட்ட குவாலிட்டியில நம்ம கொஸ்டின் பண்ணலாம். அது வந்து குவாலிட்டி இந்த சென்ஸ் வந்து டிஃபென்சிவ் குவாலிட்டியில நம்ம கொஸ்டின் பண்ணலாம். பட் ஆட்டிடியூட்ல நம்ம கொஸ்டினே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆமா ஏன்னா ஆமா ஸ்டாண்டிங் அப் எல்லாமே இருக்கட்டும், ஷோல்டர்ஸ் எப்பவுமே டிராப் ஆக மாட்டேங்குது எந்த கேம்லயுமே. அவன் வந்து அப்படி வந்து மிஸ்டேக் பண்ணாலும் எது பண்ணாலுமே ஷோல்டர் டிராப் ஆகாம இருக்கிறதே எனக்கு ஒரு பாசிட்டிவா தெரியுது. ஆமா. அந்த கொஞ்சம் அந்த நக்கலா ஆடாம இருந்தா, பர்ஃபெக்டா இருந்தா நல்ல ஒரு டிஃபெண்டர். நம்மளுக்கு டிம்பர் மாதிரியே இந்த சைடும் ஒரு ப்ராப்பர் டிஃபெண்டர் தான். ஸோ ம். மோர் கேம்ஸ் டு MLS, இவன் லெஃப்ட் பேக்லாம் வந்து இவங்கெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டாங்கன்னா வி ஆர் செட்டில் தேர் ஃபார் ஃபியூ மோர் இயர்ஸ் ஃபார் ம். ஷுர். ம். அப்படியே தாமஸ் பார்ட்டே போயிடுவோம். பார்ட்டே வெரி குட் கேம் நான் நினைக்கிறேன். ஹேண்ட்ஸ் டவுன் மேன் ஆஃப் த மேட்ச், நோ டவுட். ஆனா அவனுக்கு கொடுக்கலையே, ஜெசூஸுக்கு தானே அது மேன் ஆஃப் மேட்ச் ஜெஸ்டூஸ் கொடுத்தாங்க. கோல் அடிச்சு கொடுத்தாங்க, அது அவன் கொடுத்துப்பாங்க. ம். பார்த்தே தான் கிளீன் மேன் ஆஃப் த மேட்ச், டவுட்டே ம். வேணாம் அதெல்லாம். ம். ம். ஆமா. லிட்டரலி ரேன் த ஷோ ஃப்ரம் மிட்ஃபீல்டு. இந்த இந்த சீசன்ல இது வரைக்கும் ஹாஃப் சீசன் போயிருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசனோட பிளேயர் ஆஃப் த பிளேயர் ஆஃப் த சீசன் சீசன் டில் நோ பார்த்தே தான், அவன் தான், நோ பார்ட்டே டவுட். தான் நினைக்கிறேன். நோ ஆமா. டவுட். ம். பார்த்தே இல்ல கேப்ரியல், ரெண்டு பேர் தான், வேற யாருமே கிடையாது. அதான் பார்ட்டே, கேப்ரியல், சாக்கா டாப் 3 அப்படின்னு நான் சொல்லுவேன். ம். அந்த ஆமா மாதிரி. பட் அதான் சொல்றேன், இந்த வாட்டி அதுவும் அவைலபிலிட்டியும் அதிகம். நம்ம நிறைய வந்து அவனை ரைட் பேக்ல போட்டு ஆடி நம்ம வந்து வேஸ்ட் பண்றோம் தான் நான் சொல்றேன் தவிர, பார்ட்டே இந்த வாட்டி ஐயோ நாக் ஆன் விட்டு தான் அவைலபிலிட்டியும் ரொம்ப அதிகம். இந்த வாட்டி ஆமா, எப்பவுமே அவன் அதுவே கிட்ட ஒரு புதுசா தான் இருக்குது. ஏன்னா வந்து எப்பவுமே நம்மளோட குறை என்னன்னா, பார்ட்டே இருந்தா நல்லா இருக்கும், இருக்க மாட்டேங்கிறான்னு சொல்லுவோம். பட் இந்த சீசன் வந்து மத்த எல்லாரும் தான் இருக்க மாட்டேங்கிறானுங்க, பார்ட்டே இருந்துகிட்டே தான் இருக்கான். ஸோ அதுல வந்து ஷோரா வந்து இந்த சீசனோட ஹாஃப் சீசன் கண்டிப்பா வந்து பார்ட்டே தான் மேன் ஆஃப் த பிளேயர் ஆஃப் த பிளேயர் சீசன். பார்த்தே நீங்க சொன்ன மாதிரி சாகாவை நான் மறந்துட்டேனே. பார்த்தே, சாக்கா, கேப்ரியல், அவங்க மூணு பேர் தான். ம். மேபி ராயா வருவான் க்ளோஸ்லி ம். பே. ம். அதுக்கப்புறம் ஃபார் ஷுர் சாக்கா மேபி எல்லாரும் சொல்லுவாங்க, பட் அண்டர் ரேட்டடா பார்த்தே தான் ம். பிளேயர் ஆஃப் தி சீசன். அதனால 8.5 to 9 கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் சாலிட் கேம். ஓடேகார்ட் நீங்க சொல்லுங்க, ஓடேகார்ட் என்ன பண்ணணும்? 6.5 ம். ஆவரேஜ் கேம். ம். வந்து ஓடேகார்ட் ஸ்பிளிட்ஸ்லாம் ஸ்டெப் ட்ரை பண்ணா. பண்ணணும், கண்டிப்பா கண்டிப்பா ஸ்டெப் ஆ, அப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த சென்ஸ் வந்து இந்த பிளிக்கு அதெல்லாம் தாண்டி ஓடேகார்டோட என்னோட என்னோட பிரச்சனை என்னவா இருக்குன்னா, அந்த ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் அண்ட் ஃபார்வர்ட் பாசிங் இருக்குல்ல, அது கொஞ்சம் ம். குறைஞ்ச மாதிரி இருக்கு. எஸ்பெஷலி ஃபார்வர்ட் பாசிங் ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்கு. அஹ் அது ரன்ஸும் இல்ல இப்போ வந்து அவங்களுக்கு. பிளஸ் வந்து டீம்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாருமே, உம் மெயின் கிரியேட்டர் இவன் தான், இவனை சுத்தி ஆள் போட்டா மேட்ச் இல்ல நம்ம அது கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதுல அதையும் எனக்கு தாண்டி இவன் நிறைய பண்றான். இல்ல அதுல எனக்கு என்னன்னா, முன்னாடி நிறைய ஃபவுல்ஸ் பண்ணாங்க ஒடேகார்ட் மேல. இப்போ ஃபவுல்ஸ் அவ்வளவு வாங்குறது இல்ல ஒடேகார்டு. இப்போ அவங்க சேனல்ஸே பிளாக் பண்ணிடுறாங்க, அவனோட பாசிங் சேனல்ஸே. அந்த ட்ரையாங்கிள் தானே நம்ம ஆடுறோம், அந்த ம். ட்ரையாங்கிள் இதையே அவங்க பிளாக் பண்ணிடுறாங்க கரெக்டா. அதையும் தாண்டி அவன் நட்மேக்கு பாஸ் அதெல்லாம் போடுறான், பட் ஸ்டில் ஃபிகர்ட் அவுட் தான். அங்கதான் அந்த சாக்கா ஒரு மெயின் பிளேயரா இருந்தான். சோ ம். அவங்க வந்து ரெண்டு பேரை கான்சென்ட்ரேட் பண்றதுனால யாரையாவது ஒருத்தங்களை மிஸ் பண்ணிடுவாங்க, நம்ம அப்படியே கோல் போட்டுருவோம். சோ இப்ப ம். சாகாவும் போயிட்டனால அவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சுட்டு ஓடே தான் ஒரே ஆளுட்டு. ம். சோ ம். அதனாலயும் அவுட்புட் குறைய சான்ஸ் வேற இருக்கு. ப்ராப்ளி ஹஸ் டு ஸ்டெப் அப் தான், வேற எதுவும் சொல்ல முடியாது. பட் திஸ் கேம் ஆவரேஜ் தான், 6.5 மேபி. மிக்கல் மெரினோ மெரினோ சேம், பத்தி. நத்திங் ஃபேன்சி. கோல் ம். அடிச்சுட்டான், பட் கோல் அடிச்சனால மேபி 7 கொடுக்கலாம். இல்ல எனக்கு 6.5 7. தான் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 6.5 தான். ஏன்னா கோல் அடிச்சது தான் அவனோட கான்ட்ரிபியூஷனா இருந்தது. அதை தவிர எனக்கு பெருசா எதுவுமே பண்ண மாதிரி இல்ல கேம்ல. இல்ல, ஆஹ் நம்ம நீங்க போய் ஸ்டாட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் போட்டிருக்காங்க, டுவெல்ஸ், மோஸ்ட் டுவெல்ஸ் வின் இன் ஃபைனல் தேர்ட் அப்படிலாம். இல்ல கரெக்ட். பட் இந்த கேம்ல அவங்க அப்படி கம்பேட்டிவா இல்லையே எனக்கு இல்ல, அந்த இந்த மாதிரி. கேம்ல தான் நான் சொல்றேன். இல்ல இல்ல, இந்த நான் என்ன கேம் சொல்றேன்னா ஸ்டார்ட். ஆப்பனன்ஸ் வந்து ஒரு கம்பேட்டிவா இல்ல அப்படின்னு நான் சொல்றேன். ஆப்பனன்ஸ் வந்து இப்போ வந்து பழைய ஸ்டோக் சிட்டி மாதிரி 4 பேர் அடிச்சு போடுறாங்க அப்படின்னும் போது ஒரு டுவல் வின்னர்னா அதுல ஒரு இது இருக்கு. இந்த கேம்ல தே கேவ் அப், லிட்டரலி கேவ் அப் இந்த செகண்ட் ஹாஃப்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வனேரி வனேரி நீங்க சொல்லுங்க. வனேரி
8 குடுக்கலாம் சும்மா. ஊ- ஊக்கு ஊக்கப்படுத்த. ஊக்குவிக்கலாம் நம்ம வனேரிய 8.5 அப்படின்ட்டு. நம்மள சும்மா ஸ்டிஞ்சியா இருக்கு தேவையில்ல. சும்மா அங்கிள்ஸ் மாதிரி நாங்க 7 தான் கொடுப்போம், 7.5 தான் கொடுப்போம். 8.5 குட் ஓகே. ஸ்டார்ட். அசிஸ்ட் இந்த ஸ்டார்ட். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்சஸ், மோர் சக்சஸ். ஆமா. மார்டினெல்லி அதுவும் ஆல்ரெடி பேசிட்டோம். மார்டினெல்லி பத்தி நிறைய. எனக்கு தெரிஞ்சு கோல் ஸ்கோர் பண்ணது பயங்கர கான்ஃபிடன்ஸ் தரும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் பண்ணணும் எல்லாமே, அது மாதிரி பேசிட்டோம் தான் எல்லாமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுவும் ஒரு 7 கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். 7.5. அப்படியே ஜெசூஸ் சொல்லுங்க. 7.5 8 லைக் நல்ல கேம் ஆக்சுவலா. நல்ல ரன்ஸ், கான்ஸ்டன்ட் பிரஸிங், அந்த பழைய ஜெசூஸ் பாக்குற மாதிரி இருக்கு. நல்ல கோல். நான் அந்த கோல்லாம் வந்து ஜெசூஸ்ல அடிக்கவே மாட்டேன். அதெல்லாம் இன்ஸ்டிங்டிவ் ஃபினிஷ், அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ பிளஸ் கோலும் இல்லாம கான்ஸ்டன்ட் பிரஸிங், நல்ல ரன்ஸ் அதெல்லாம் பண்ணி செகண்ட் ஹாஃப்லயும் நல்லா தான் ஆடுவாங்க. ஸோ வந்து 8.5. சப்ஸ் பேசிடலாம். சப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சப்ஸ்லாம் நம்ம ரொம்ப லேட்டா தானே பண்ணோம். அதான் இவன் ஸ்கெலி ரொம்ப நேரம் ஆடின மாதிரி தெரியல. அவன் 3 பேர் தான் ஒன்னா வந்தாங்க. ரைஸ், எல்லாருக்கும் ஒரு 6.5. ஏன்னா ப்ராப்ளி அந்த டைம் பென்ஃபர்ட் கிவ் அப் பண்ணாங்க, தேங்க்யூ சார் அப்படின்ட்டு. பிளஸ் அதே மாதிரி ஸ்கெலி, ஆமா நான் எதுவும் பாக்கல பெருசாலாம். அவனோட அப்படியே இந்த டேர்ன்லாம் அதை எதுவும் பாக்கல. மேபி லேட் 12 நிமிஷம் தான் ஆடினான். பட் இப்போ அதுதான் கொஸ்டின். இப்போ ஸ்கெலியும் இருக்கும்போது ஜின்செங்கோவும் வந்தான் 90th மினிட். அப்படின்னும் போது இப்போ ஜின்செங்கோ வந்து இந்த டீம்ல இன்னும் அவனுக்கான ஸ்பேஸ் இருக்கா? இப்ப நீங்க ஜின்செங்கோ மிட்ஃபீல்ட்ல ஆடுற ஐடியா இருந்தா ஸ்பேஸ் இருக்கு. இல்லனாலாம் ப்ராப்ளி ஸ்கெலியே அவனை ஓவர்டேக் பண்றான் தான் லெஃப்ட் பேக்ல. கேலபியூரி தான் நம்பர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அவனோட பேக்கப்பா இப்போ ஜின்செங்கோ இருந்திருக்கணும். பார்த்தா ஆர்டெட்டா அப்படி பாக்குற மாதிரி தெரியல. MLS தான் அவனோட பேக்கப்பா பாக்குறான். ஏன்னா 2-3 கேம் ஸ்டார்ட் பண்றான் MLS. சோ ஜின்செங்கோ அன்லெஸ் ஆர்டெட்டா வந்து அவனை ஆடதான் விடலாம் அங்க லெஃப்ட் அந்த இதுல. அவன் யுக்ரைனுக்கு அங்கதான் ஆடுவானே, அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். பிளஸ் ஏன்னா அவனோட ப்ராசிங் நம்மளுக்கு தெரியும். ப்ராபபிளி என்ன நம்ம சாக்காவோட ப்ராபபிள் ரீப்ளேஸ்மெண்டா பார்க்கலாம். அந்த ஃபார்வர்ட் பாசிங், லைன் பிரேக்கிங் பாசஸ் ட்ரை பண்ணலாம் தான். ஏன்னா ஏன் ட்ரை பண்ண மாட்டீங்கன்னு தெரியல. அதுதான் ஒன்லி ஆப்ஷன். எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் பேக்ல எல்லாம் ஆட மாட்டான். மேபி கப் கேம்ஸ் ஆடுவான். ஆனா கப் கேம்ஸ்ல MLS தான் சான்ஸ் கொடுப்பான் மோஸ்டா. ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் ஹி திங்க்ஸ் ஹி கேன் பிளே லெஃப்ட் மிட்ஃபீல்ட், எனக்கு தெரிஞ்சு பை தான். அடுத்த சீசன் வித்துருவாங்க. கான்ட்ராக்ட் முடியுதா இல்ல விற்க போறாங்க? ஓகே, இதுதான் நம்மளோட ரிவ்யூ. இது ஆல்ரெடி இந்த மேனேஜர் வந்து ரேட்டிங் வந்து 8. சரி, ஓகே. மேனேஜருக்கு ரேட்டிங் கேட்க வேணாம்னு நினைச்சேன். பட் ஓகே, 7.5 8. அதான் ஒரு நல்ல சேஞ்சஸ், ரொட்டேஷன், ஆப்வியஸ் வின் 3-1. சோ 7.5. தமிழ் படத்தோட பஞ்ச் டைலாக்லாம் வேற சொல்லியிருக்காரு, வி வில் பி தேர் அப்படின்லாம். அதுக்காக 8. ஓகே. ஓகே, இதுதான் எங்களோட ரிவ்யூ. உங்களோட பாயிண்ட்ஸ், வியூவர்ஸா உங்களோட என்ன தோணுது, என்ன பேசுனதுல என்ன குறை நிறை எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு பேசணும், நாங்க எதை பத்தி பேசணும்னாலும் அதையும் காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல வந்து சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ரீச் அவுட் பண்ணுங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா 1800 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம தான் இருக்கிறோம். ஸோ இன்னொரு 150 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் 2000 அதை ரீச் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. அருண்ஜி கூடிய சீக்கிரம் வந்துருவாரு. அருண் ப்ரோ அவர் வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் டேக் ஓவர் இருக்கும். ஓகே, அது தவிர மற்ற நிறைய ஷோஸும் இருக்கு. தீபக் ஷோ எல்லாமே இருக்கு. ஸோ கண்டினியூ சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச். நல்ல 2025 இருக்கும் அப்படின்னு நம்புவோம். ஜெயிப்போம். ஜெயிப்போம். பாய்.